இந்த கட்சிகளின் அரசியல், இந்த கட்சிகளின் ஆட்சி, அதிலிருந்து ஒரு மாற்றம். மாறி மாறி இரண்டு பெரும் திராவிட கட்சிகள், ஒன்னு திமுக, இன்னொன்று அண்ணா திமுக, ரெண்டு கட்சிகள் 60 ஆண்டுகளாக மாறி மாறி நம்மை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இது ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று என் அன்பு மக்கள் கருதுகிறார்கள். அது இல்லை, இரண்டும் ஒரே கட்சி தான். அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும், கொள்கையிலே எண்ணம் மாறாது. காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவும் ஒரே கட்சி தான். அவர்கள் கதர் கட்டின பாரதிய ஜனதா, அவர்கள் காவி கட்டின காங்கிரஸ். ரெண்டு பேருக்கும் வேறுபாடு கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய வெளியுறவு கொள்கை என்ன? ஒன்றுதான். பாரதிய ஜனதா கட்சியின் வெளியுறவு கொள்கை என்ன? அதேதான். காங்கிரஸ் கட்சியினுடைய பாதுகாப்பு கொள்கை என்ன? பாரதிய ஜனதா கட்சியின் பாதுகாப்பு கொள்கை என்ன? ரெண்டும் ஒன்றுதான். காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன? அதே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். அதேதான் பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாதார கொள்கை. அவர்களுடைய கல்விக் கொள்கை என்ன? அவர்களுடைய மருத்துவ கொள்கை என்ன? ரெண்டுமே ஒன்றுதான். சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அதை செயல்படுத்தினது யார்? பாரதிய ஜனதா. நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். செயல்படுத்தினது யார்? பாரதிய ஜனதா. என்ஐஏ கொண்டு வந்தது யார்? தேசிய புலனாய்வு முகமையை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். செயல்படுத்தியது யார்? பாரதிய ஜனதா. அவர்கள் பெற்று பேர் வைப்பார்கள், இவர்கள் உணவு கொடுத்து ஊட்டமாக வளர்ப்பார்கள். ரெண்டும் ஒன்றுதான். என் அன்பு சொந்தங்களே, கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்தது யார்? காங்கிரஸ். கொடுக்கும் போது இந்த நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார்? திமுக. அதை எதிர்த்து பேசி தடுக்காமல் இருந்தது யார்? இவர்கள் தான். கச்சத்தீவை கொடுக்கும் போது இந்திய நாடாளுமன்றத்திலே ஒரே ஒரு வீரமகன் தான் எதிர்த்து பேசிய நம்முடைய தாத்தா மூக்கையா தவிர மட்டினாவுக்கு கொடுத்து நாட்டிற்கு பெரிய வரலாற்று துரோகத்தை செய்தது போல நீங்கள் கச்சத்தீவை கொடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக என்னுடைய ராமநாதபுரம் தொகுதியை சார்ந்த மீனவ மக்களுக்கு பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் என்று பேசியவன் அவன் ஒருவன் தான். கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போனது யார்? இந்திய ஒன்றிய அரசியலின் பட்டியலுக்கு பொது பிரிவுக்கு கொண்டு போனது யார்? காங்கிரஸ். அம்மையார் இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்து இருந்தது யார்? இதே திமுக. அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போவான், இவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்? அற்ப பதவிக்காக ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். எடுக்கும் போது தடுக்காமல் இருந்துவிட்டு இப்போது கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம் என்று பேசி ஏமாற்றுவார்கள். கச்சத்தீவை கொடுக்கும் போது தடுத்து போராட நிறுத்தாமல் விட்டுவிட்டு இப்போது கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று பேசுவார்கள். தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் இந்திய அமைச்சரவையிலே இருந்த கட்சி திமுக. அப்போதெல்லாம் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வராமல், அப்போதெல்லாம் கச்சத்தீவு மீட்பு பற்றி பேசாமல் இவர்கள்தான். இந்த கட்சிகளில் என்ன வேறுபாடு கண்டீர்கள்? என்ன வேறுபாடு கண்டீர்கள்? பாரதிய ஜனதா பாபர் மசூதியை இடிக்கும், காங்கிரஸ் இடிக்க அனுமதிக்கும். என் அன்பு சொந்தங்களை, அருமை பெற்றோர்களை, குத்தி கொலை செய்வன் குத்துவதற்கு வசதியாக பிடித்துக் கொள்பவன் எவ்வளவு ஆபத்தான அயோக்கியன் என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வேலையை செய்தது காங்கிரஸ். என்ன மாறுதலை கண்டீர்கள் இவர்களிடத்திலே? என்ன செய்தார்கள்? ஒரு மாறுதல். விடுதலை பெற்ற இந்தியாவில் 80 ஆண்டுகள், 60 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் ஆண்டது காங்கிரஸ். இந்த நாடு பற்றிருக்கிற ஏழ்மை, வறுமை, கொண்டிருக்கிற ஏழ்மை, வறுமை, வேலையில்லாய் திண்டாட்டம், பசி, பட்டினி எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இவர்கள் தான். தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சியில் சாராயம் இருக்கும், டாஸ்மாக். அதிமுக ஆட்சியில் மூடப்படுமா? இருக்காது. இங்கே ஊழல் லஞ்சம் இருக்கும், அதிமுக ஆட்சியில் ஊழல் லஞ்சம் இருக்காதா? இருக்கும். அதேதான். இங்கே கொலை கொள்ளை நடக்கும், அங்கேயும் கொலை கொள்ளை. யாரு காசு? யாரு காசு? யாரு கேட்கிறது? இந்த கூட்டத்தில் யாரு கேட்பது? யாரு கொடுப்பது? என்ன நீ ராஜராஜ சோழ பரம்பரை, உன் பரம்பரை சொத்து விட்டு நீ சொத்தை வித்து விட்டு கொடுக்கிறாய்? யாரு காசிலே கொடுக்கிறாய்? அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? ஒரு நரி நாடாள துடிக்கிறது. அப்போது ஆடுகளை முன்னே கூட்டி வைத்துக் கொண்டு ஆடுகள்கிட்ட ஓட்டு கேட்கிறது.
என்னை வெள்ள வைத்து அமைச்சராக்கி விட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு குளிர்காலத்திலே போர்வை தருகிறேன் என்கிறது. ஆஹா, இவன் வந்தால் போர்வை தருவான் போல இருக்கு என்று ஓட்டை போட்டு முதலமைச்சராக்கி விடுகிறார்கள். அந்த நரி வந்தவன போர்வை கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல, போர்வை செய்யணும்னு ஆட்டு தோலை உரிக்குது. என்னடா தோலை உரிக்கிறேன், அப்புறம் எங்க இருந்து போர்வை கொடுக்கிறது? உங்க தோலை உரிச்சு தான் கொடுக்கணும்னு. அப்பத்தான் ஆடுகள் அலறி துடிக்குது, நம்ம தோலை உரிப்பான். அப்படித்தான் அவன் தோலை உரி என்று உரிக்குது நரி. இவர்கள் நம் வரியை வரி என்று உரிப்பார்கள். நம் வரியை எடுத்துத்தான் நமக்கு 2000, 3000, 4000 மிக்சி, கிரைண்டர், இந்த அண்டா குண்டா பரிசு பொட்டி, எவன் அப்பம்ட்டு காசு? நம்ம அப்பம்ட்டு காசு. இந்த கொடுமையான ஆட்சி முறையை ஒழிக்கணும். முதல்ல அதை புரிஞ்சு, இலவசம் என்பது ஏமாற்று, ஒரு மறைமுகம், லஞ்சம். இதை எப்படி அறிவு சமூகம், கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த இந்த நாடு எப்படி இருக்கிறது? இந்த முறை கேரளாவில் இருக்கிறதா? ஓட்டுக்கு நீ காசு கொடுத்து விட முடியுமா? போய் பாருங்கள், கேரளாவில் தேர்தல் நடக்கிறது, காசு கொடுக்க முடியுமா பாருங்கள். ஏன்? அவன் அறிவு சமூகமாக இருக்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்தில் கேட்கிறார்கள், அம்பேத்கர், நீங்க கல்வி அறிவை கொடுத்து விட்டால் சமத்துவம் சமத்துவம் எல்லாம் வந்துவிடும் என்றீர்களே, அது வரவில்லையே, அப்ப கல்வி பயன்படவில்லையே என்று கேட்கிற போது அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், என் அன்பு மக்களே, தன்னலம் என்று வந்துவிட்டால் அறிவு வேலை செய்யாது என்கிறார். இவன் எவஞ்சத்தா எனக்கு என்ன, நான் வாழ்ந்தா போதும் என்று நினைக்கிறாய். உனக்கு மலை போனால் என்ன, மணல் போனால் என்ன, நீரை உறிஞ்சி வித்தால் என்ன, காற்று நஞ்சானா என்ன, நீர் நஞ்சா என்ன, உணவு விஷமானால் என்ன, எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய்? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது ஏன்? கேள்வி எழுப்பினாயா? அது என்ன, புகையிலை பயன்படுத்தியதா, பான்பராக்கு போட்டதா? எதனால்? தாயின் மாரில் பால் குடித்ததை தவிர ஒன்றும் செய்யாத பச்சிளம் குழந்தைக்கு எப்படி புற்றுநோய் வந்தது? காரணம் என்ன? தாயின் மாரில் வந்த பால் நஞ்சாகி போனது. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? தாய் உண்ட உணவு நஞ்சானது. அப்ப உணவு விஷமாகிவிட்டது. உன்னால் வாழைப்பழத்தை அப்படியே, ஆப்பிளை அப்படியே, திராட்சை பழத்தை அப்படியே, மாம்பழத்தை அப்படியே சாப்பிட முடியுமா? அப்போது மாம்பழத்தை நீ அறுத்தால் மாம்பழ கொட்டைக்கிளை ஒரு வண்டு இருக்கும், பூச்சி இருக்கும். இப்போது பார், இருக்கிறதா? பூச்சி தக்காளி, பூச்சி கத்தரிக்காய், காட்டு பார்ப்போம். ஏன்? நீ பூவிலே மருந்தடித்து விடுகிறாய், பூச்சி செத்து போகுது, அந்த அங்கே விஷமாக விளையுது கத்தரிக்காய். காட்டு ஒரு பூச்சி கத்தரிக்காய், காட்டு பார்ப்போம். நான் இறங்கி இப்படி போறேன். நீ நஞ்சை உண்டு கொண்டு இருக்கிறாய், காற்றை சுவாசிக்கிறாய், கந்தக தூசியை சுவாசிக்கிறாய். ஒரு மரம், ஒரு மனிதன் 422 மரம் தேவைப்படுது ஒரு மனிதனுக்கு. உனக்கு இருக்கா? இருக்கா உனக்கு? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் அவசியம் இருக்கா? எத்தனை கார் ஓடுது, எத்தனை மரம் இருக்குது? காட்டு. நீ காற்றையா சுவாசிக்கிறாய், கந்தக தூசியை சுவாசிக்கிறாய். அப்புறம் நுரையீரல் தொற்று, புற்று, அப்புறம் கண்ணு எரிச்சல், தோல் நோய் வராமல் என்ன செய்யும்? என்னைக்கு சிந்திப்பாய்? என்னைக்கு சிந்திப்பாய்? நீ குடிக்கிறது தண்ணி தானா? அது நீரா? அறிவு சமூகம் சிந்திக்க வேணாமா? தண்ணீருக்கென்று தனித்த உயிர் கிடையாது. ஆனால் தண்ணீர் இல்லாமல் உலகில் ஒரு உயிரும் கிடையாது. தண்ணீருக்கு உள்ளே பல கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த சமூகம் புரிந்து கொள்ளணும். அதில் என் நிலையில என் தம்பி தங்கைகள், தண்ணீருக்குள்ளே பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள், பூஞ்சை காளான் என்று பல நுண்ணுயிரிகள், அவைதான் மனித உடலுக்கு ஆற்றலை தருகிறது. இவன் சுத்திகரிக்கிறேன் என்ற பெயரில் அந்த நுண்ணுயிரிகளை கொலை செய்து விட்டு அந்த மினரலை கொண்டு விட்டு மினரல் என்று தண்ணீருக்கு பேர் வச்சு வைக்கிறான். நீ அதை வாங்கி குடிக்கிறாய். அது தாகம் நிற்கும். தண்ணீரால் மனித ஆற்றல், மனித உடலுக்கு வருகிற ஆற்றல் இருக்காது. அதனாலதான் 30 வயசு 40 வயசுல முட்டி வலி, கை வலி எல்லாம் வருது. காரணம் அதுதான். அது தண்ணீர் இல்லை, தண்ணீர் போல ஒன்று. அது குடிக்கிற திறனில் இருக்கிறது, குடிக்கிற தரத்தில் இருக்கிறது சான்று தந்தவன் எவன்? எவன்? இது ஒரு அறிவு சமூகம் செய்வதா? பரிணாம வளர்ச்சியிலே ஒன்று, என் அன்பு தம்பி தங்கைகளே, மனிதன் படைக்கப்பட்டவன் அல்ல, பரிணாமத்தில் வந்தவன் என்ற அறிவு இருந்தாலே சாதி மத சண்டை ஒளிஞ்சிருக்கும். இங்க எவனும் படைக்கப்பட்டவன் இல்ல, பரிணாமத்தில் வந்தவன். இயற்கையின் பரிணாமத்திலே பல படிநிலை பாய்ச்சலிலே கடைசியா வந்த அற்ப உயிர் இந்த மனிதன். தான் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் அளித்தான். இந்த உலகில் இத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கிறது, எதனாலும் இயற்கைக்கு அழிவில்லை, மனிதனை தவிர. அவனால் தான் எல்லா அழிவும் இருக்கிறது.
எதை பற்றி சிந்தித்திருக்கிறாய்? 2000 கொடுத்து விட்டால் ஓட்டை போட்டு விடுவாய், மிக்சி கொடுத்தால் வாங்கி போட்டு விடுவாய், பரிசு பொட்டி வக்கற்று போனாயா? 1000 2000க்கு கையேந்திர ஒரு இழிநிலையில் உன்னை வைத்திருக்கிறான். ஒரு அவமானம் இல்லை? நீதான் தன்மானத்திற்கு தூக்குல தொங்கினவனா? நம் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தீரா நீயே இந்த நாட்டை ஆண்டுக்க. நீ 100 விழுக்காட்டு வரியிலே 50 விழுக்காடை எனக்கு கட்டிட்டு 50 விழுக்காடை நாட்டை நிர்வகிக்க வைத்துக்கொள் என்று சொல்லும்போது யார் நாட்டை ஆள்றதுக்கு யாரா அனுமதி கொடுக்கிறதுன்னு கேட்ட அந்த மான மரவனின் மக்களா நீங்கள்? இல்லைன்னா தூக்குல தொங்கி செத்தாலும் சரா உனக்கு வரி கட்ட மாட்டேன் என்று செத்தவன் நம்முடைய பாட்டன். அந்த பரம்பரையில் வந்தவனா நீ 1000 500 கையேந்தி நிற்கிறாய்? கேவலம். இதெல்லாம் தன்மானமிக்க அறிவு சமூகம் செய்யற செயலா? ஒருத்தன் கேள்வி கேட்கிறியா? இலவசம் கொடுக்கிறியா? அதுல இழக்கிற பணத்தை எப்படி எடுக்கிறாய்? அதை மட்டும் கேள். எங்கிருந்து எடுக்கிறாய்? எங்கிருந்து எடுக்கிறாய்? இலவச பஸ் ஓட்டுறியா? இலவசமா பஸ் எவன் கேட்டது? தரமா ஓட்டுறியா பஸ்? ஒரு நாடு எப்படி இலவசமா பேருந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும்? எப்படி ஓட்டும்? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பான், நடத்துனருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பான், எரிபொருள் எங்கிருந்து போடுவான், சரி புதிய பேருந்தை எங்கிருந்து வாங்குவான்? அறிவு இருக்கிறவன் செய்யற ஆட்சியாது இது செய்வானா? சொல்லு. ஒரு தற்சார்பு நிலையை தன் மக்களுக்கு கொடுக்கிறானா பாரு. அவனே மடிக்கணினி வாங்கிக்கலாம், அவனே மிதிவண்டி வாங்கிக்கலாம், அவனே பொங்கலுக்கு வேட்டி சேலை வாங்கிக்கலாம், அவனே அரிசி பருப்பு வாங்கிக்கலாம் என்று அந்த வேலையை கொடுத்து வருவாய் பெருக்கத்தை கொடுத்து அவனே தற்சார்போடு பெருமையாக வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கிறவன் தான் தலைவன். எல்லாத்துக்கும் கையேந்து. இது ஒரு கேவலம். நான் கையேந்திரேன் பிச்சை. நம்ம எல்லாரும் நாடே சேர்ந்து கையேந்திரம் இலவசம். இது ஒரு பேர் இதுக்கு இவங்க வச்சிருக்கிறது. என்னைக்கு மாற்றுவது? எதிலிருந்து மாற்றுவது? எது மாற்று? அரசு பள்ளிக்கூடத்தை விட தனியார் பள்ளிக்கூடம் உயர்ந்ததாக இருக்கிறது, தரமாக இருக்கிறது. இப்போ இந்த அரசு தனியார் பள்ளிக்கூடத்தை விட அரசு பள்ளி கல்லூரி தரமாக இருக்கிறது. அதான்டா மாற்று. இதுல இருந்து இது மாற்று. அரசு மருத்துவமனையை விட தனியார் மருத்துவமனை சிறப்பாக இயங்குது, நல்ல தரமான மருத்துவம் இல்லை. தனியார் மருத்துவமனையை விட அரசு மருத்துவமனை ஆக சிறப்பாக இருக்கிறது. மாற்று. ஒவ்வொன்றிலையும் மாற்று. அதுதான் அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கணும். ஒரு நாட்டிலே ஆக சிறந்த வளம் எது? அறிவு வளம். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். உன் வகுப்பறை அறிவு கருவறையா இருக்கா, வியாபார அறையாக இருக்கா? அப்புறம் மாற்றணும் துடிக்கிற உங்க பிள்ளைகளின் எண்ணத்தை பாருங்கள். முன்னால் நிற்கிற உங்க பிள்ளைகளின் சாதி என்ன என்று பார்க்காதே, சாதிக்க துடிக்கிற எங்கள் எண்ணத்தை பார். எங்கள் மதம் என்ன என்று தேடாதே, நாங்கள் முன்வைக்கிற அந்த மனிதத்தை பார். மனிதம்தான் ஆகச் சிறந்த புனிதம் என்கிற கோட்பாட்டை ஏற்று நில்லு. அதை பார். என்ன நடந்திருக்குங்க? ஒரு மாறுதலும் இல்லை. இந்த தேர்தலும் வழக்கம் போல நடந்து கடந்தால் ஒன்னும் செய்ய முடியாது. மறுபடியும் திமுக அது சரியில்லை, அதை விட்டா அதிமுக அது சரியில்லை, இதை விட்டா என்ன? இது பிசாச விவாகரத்து பண்ண வேண்டியது, அப்புறம் பேய திருமணம் பண்ண வேண்டியது, அப்புறம் பேய விவாகரத்து பண்ண வேண்டியது, அப்புறம் பிசாச திருமணம் பண்ண வேண்டியது. இது ஒரு பொழப்பு. பேயை விவாகரத்து செய், ஒரு தேவதையை மறுபடி திருமணம் செய். ரொம்ப திரும்பி பண்ணாத. எப்படி மாற்று? திமுகவுக்கு எப்படி அதிமுக மாற்றுன்னு நீ சிந்திக்கிற? தீமைக்கு எப்படி தீமை மாற்று? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன் என்கிறார்கள். அந்த நன்மை யார்? அந்த நன்மை எது? நன்மை? நாங்க வந்தா 2000 மகளிருக்கு கொடுப்போம், நாங்க வந்தா குடும்ப தலைவிக்கு 2000 கொடுப்போம், நாங்க வந்தால் 2500 கொடுப்போம். இதுவாடா ஒரு ஆட்சி முறை? 2000 இல்லடா, 2000 இல்ல, 25,000 கூட மாதம் ஈட்டிக் கொள்கிற வருவாய் பெருக்கத்தை என் தாய்க்கு கொடுக்கிறதாண்டா ஒரு தன்மானமிக்க தலைவனின் ஆட்சி. அதை விட்டு 2000 கொடுப்பேன், எல்லாம் கொடுத்துருவேன், இலவசம் எல்லாம் கொடுத்துருவேன். வேலை, உழைப்பு, சம்பளம்,
வாழ்க்கை. இது ஒவ்வொன்றும் துண்டிக்கப்படுது, இலவசத்துல துண்டிக்கப்படுது. என் உடன் பிறந்தானே. அடுக்க இது முதல்ல வேலை, அதுல உழைப்பு, அதுக்கு பிறகு ஊதியம். அதான வாழ்க்கை, பெருமை மிக்க வாழ்க்கை. இந்த கோட் இந்த இது இது வந்து துண்டிக்கப்படுது. நம்மளை ஏமாத்துறான்னு தெரிய வேணாமா? ஏமாத்துறான்னு தெரிய வேணாமா? ஒருத்தன் திருட வாரான், ஆனா நாய் அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கு. மதில் சுவரை ஏறி குதிக்கிறான், பாக்குது. அப்ப பார்க்கும்போது இவன் நம்ம வீட்டு எஜமானுக்கு, நம்ம வீட்டு முதலாளிக்கு வேண்டியவனா இருப்பானோ, உறவினனா இருப்பானோன்னு பாக்குது. திருப்பி ஏறி போறான், கூடவே போய் நிக்குது, பாக்குது. இவன் ரொம்ப விறுவிறுன்னு போறானே, துணிஞ்சு போறானே, நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரனா இருப்பானோன்னு நினைக்குது. மறுபடி போறான். இந்த நாய் நம்மளே பார்த்துட்டு இருக்க, ஒருவேளை கடிச்சாலும் கடிச்சிருமோன்னு நினைச்சு அவன் பையில வச்சிருந்த ஒரு எலும்பு துண்டை தூக்கி போடுறான். டப்புன்னு அவனை பாஞ்சு கடிச்சிருது. ஏன்? அதுவரை அந்த வீட்டுக்கு உறவினன்னு நினைக்குது. எலும்பு துண்டை போட்டவன இவன் திருட வந்த அயோக்கிய பேடா நமக்கு லஞ்சம் கொடுக்கறான்னு கடிச்சிருச்சு. அப்ப நாய்க்கு தெரியுது இவன் எலும்பு துண்டை போடுறத திருடத்தான்னு. நமக்கு தெரிய வேண்டாமா? இவன் 1000 500 கொடுக்கறது திருடத்தான்னு நமக்கு தெரிய வேண்டாமா? இது மான தமிழினம் செய்யற வேலையா? இது நீங்க ஒழிக்கணும். எதுல இருந்து மாற்ற கண்டாய்? திமுகவுக்கு அதிமுக என்ன மாற்று? இன்னைக்கு திமுக இருக்கிற அமைச்சர்ல 11 பேர் அதிமுக அமைச்சர். அதிமுகவில் அமைச்சராக இருந்த 11 பேர் இன்னைக்கு திமுக இருக்காங்க. கேட்டா இது தாய் கழகத்துக்கு வந்துட்டேன்பாங்க. அப்ப தாயை போலதான பிள்ளை இருக்கும், நூலை போலதான சேலை இருக்கும். சொர்ணாக்கா மாதிரி அம்மா இருந்தா அப்புறம் சொர்ணாக்கா மாதிரி இல்லாம எப்படி ஐஸ்வர்யா ராய் மாதிரி வரும்? எப்படி வரும்? ஏடா கொடுமை, இது கொடுமைடா. இன்னும் இந்த சனை நம்புத அதிமுக திமுக. அதை விட்டா இது, இதை விட்டாது. 2 சனியனை விட்டு தொலை. உன் பிள்ளைகள் நிக்கிற, உங்க பிள்ளைகள் நிக்கிற. வழியே இல்லை என்று சொல்லாதே. நாமே ஒரு வழியாக மாறுகிறோம், மாறிக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நேத்தா 15 ஆண்டுகளாக இதே மகன் கத்தி 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 கத்தி, ஒத்த மகன் வந்து கத்தி கத்தி 36 லட்சம் பேரை இன உணர்வு, மான உணர்வு கொண்ட தன்மானமிக்க தமிழ் மக்களின் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியாக ஒரு கட்சி இந்த நாட்டில் சொல்ல முடியுமா? என் கட்சியின் வாக்கு, என் கட்சியின் ஓட்டு இவ்வளவு ஒரு கட்சி சொல்ல முடியாதா? பிரபாகரன் மகன் நான் தான் சொல்ல முடியும். என் கட்சி ஓட்டு 36 லட்சம் நான் தான் சொல்ல முடியும். நீ அப்பவும் பாயப்படுவ. 6 மணி நேரம் என் வாக்கை என்ன நீ எண்ண மாட்டேன்ற, தயங்குற. ஒவ்வொரு சின்னத்துக்கு ஒவ்வொன்ன பறிச்சு பறிச்சு கொண்டுட்டு போன. ஒரு சின்னத்தை கொடுப்பேன், நான் கொண்டு வச்சப்பே மறுபடியும் எடுத்துருவேன். இப்போ என் சின்னத்தை நீ எடுக்க முடியாது. ஏன்னா நான் நிலையான அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டேன். 4வது வெட்டியில வைக்கிறது, 5வது வெட்டியில வைக்கிறது. இப்ப நீ முத பெட்டியில வச்ச ஆகணும், வச்சாகணும், வழி கிடையாது. அதனால என் அன்பு மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான களமாக, வரலாறு நமக்கு தந்திருக்கிற பெருவாய்ப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளணும். இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற அரசியலை தூக்கி போடும். நீங்க ஐயா ஸ்டாலின் ஆட்சியில 5 ஆண்டு ஆண்டுட்டீங்க. அவங்க அப்பா ஆட்சியில 25-30 ஆண்டுகள் ஆண்டுட்டீங்க. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில ஆண்டுட்டு வாழ்ந்துட்டீங்க. திருப்பி ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில நீங்க 4.5 ஆண்டுகளுக்கு ஆண்டுட்டீங்க. அவங்க 2 பேரும் ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்க. ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாடை மாற்றி படைக்கலைனா நீங்க அப்புறம் கேளுங்க. அதுக்கப்புறம் நாங்க வாக்கேட்டு வரல, நீங்க வாக்கம் போடாதீங்க. ஒரு வாய்ப்பை கொடுங்க. எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது பயனற்று போகும். கோடி கனவு கொண்டுள்ளோம், அதை கூடி நிறைவேற்ற வாருங்கள் என் அன்பு மக்கள் என்றால் உங்க வீதிகளில் கையேந்தி நிற்கிறோம். நாங்கள் கேட்பது வாக்கு அல்ல, வருங்கால நம் தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு உங்கள் பிள்ளைகள் வரும். நான் ஓட்டுக்காக வந்தவனா இருந்தா நான் என்ன சொல்லுவேன்? வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக் தரேன், வீட்டுக்கு ஒரு கார் தரேன், நான் வேணா ஒரு ஹெலிகாப்டர் தரேன் வேணா சொல்லலாம். நான் ஏமாற்ற தயாராக இல்லை. இந்த நிலையிலிருந்து முற்றுமுழுதாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நிற்கிறவன். அதனால கூட்டம் அரசியலாகாதே என் அன்பு சொந்தங்களே. கூட்டணி வைத்திருப்பவன் தான் வலிமையானவன் என்று கருதாதீர்கள். கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுகிறது. நாங்கள் வீரர்கள். அதனால் தொடர்ந்து தனித்து களத்திலே
தனித்துவத்தோடு நிற்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் நிற்கிறோம்? யாரை நம்பி நிற்கிறோம்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டீர்கள் என்ற வரலாற்று பதிவு வரக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் தமிழின மக்கள் சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் என்ற பதிவு வரக்கூடாது. வந்தவனை எல்லாம் வாழ வைத்தீர்கள், ஆனால் சொந்த மக்களை வாழ வைத்தீர்களா? தமிழ் மீட்சி வர வேண்டும் என்றால், தமிழர் எழுச்சி வர வேண்டும் என்றால் தமிழன் ஆட்சி வர வேண்டும். அதற்கு அறிவு சமூகம் ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதல்ல. யாருக்கு செலுத்துறோம், ஏன் செலுத்துறோம், எதற்காக செலுத்துறோம், அதை உணர்ந்து தெளிந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் எப்போதும் என் அன்பு சொந்தங்கள் நல்லவற்றை மட்டும்தான் தேர்வு செய்வீர்கள். ஒரு துணி கடைக்கு போனால் நல்ல புடவையைத்தான் தேர்வு செய்வீர்கள், நல்ல வேட்டி சட்டையைத்தான் தேர்வு செய்வீர்கள். எங்கே நல்ல உணவு கிடைக்கும் என்று தேடி போய் நல்ல உணவைத்தான் தேர்வு செய்வீர்கள். எது ஒன்றையும் ஆகச் சிறந்த எதுவோ, எது சரியோ அதைத்தான் தேர்வு செய்வீர்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். என் அன்பு மக்களே, ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும். கூட்டமாக நிற்கிறான், அவன் கூட நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். கூடி கொள்ளையடித்தால் சரியாகுமா? கூட்டமா நின்று கூட்டமா கொலை செய்தால் கொலை சரியாகிவிடுமா? எல்லோரும் சேர்ந்து ஒரு தவறை சரி என்று சொன்னால் சரியாகிவிடுமா அது? அதனால் ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் எவனோ அவனேதான் சரியான வீரன். அதனால் சரியானதை செய்ய பழகுங்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறான் புரட்சியாளன் சேகுவேரா. உங்கள் பிள்ளைகள் மிகச் சரியானதை மனச்சான்று வழிநடத்தியபடி நடந்தவன் தான் உலகில் எல்லா காலகட்டங்களிலும் மாறுதலை உண்டு பண்ணியிருக்கிறான். நாங்கள் எங்கள் மனச்சான்று வழிநடத்துகிறபடி நின்று சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் பயணம் எங்கள் கால்களை நம்பித்தான், அடுத்தவர் கால்களை நம்பி அல்ல. ஏனென்றால் எங்கள் கனவு பெரிது, புனிதமானது. உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெரிய கனவை சுமந்தினில் அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி என் இனத்தின் உரிமை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்கிற பெரிய புனித கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். இந்த சோளிங்கர் தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி அசோக்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அடுத்ததாக அரக்கோணம் தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி என்பது உங்களின் வெற்றி. இது நமக்கான வெற்றி, நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்திற்கான வெற்றி. நீங்கள் நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் என்று கருதி விடாதீர்கள் என் சொந்தங்களே. நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மற்ற கட்சிகளின் வெற்றி என்பது சாதாரண ஒரு நிகழ்வு. திமுக வெற்றி, அதிமுக வெற்றி என்பது ஒரு நிகழ்வு. ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய வெற்றி சரித்திரத்தில் மிகப்பெரிய புரட்சி, வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம். எளிய பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல், காசு இல்லாமல் ஆகச் சிறந்த கருத்தை இந்த மண்ணில் விதைத்து ஒரு கருத்தியல் புரட்சியின் மூலம் புதிய ஒரு அரசியலை கட்டி எழுப்பினார்கள் என்ற ஒரு வரலாற்று பதிவு வர வேண்டுமானால் எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து எங்களை வலிமைமிக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள். அது ஒன்றுதான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு. இந்த மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமில்லை என்கிறான் மாசேத்துங். இந்த மக்களுக்கென்று ஒரு படை இருக்கிறது தான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. அந்த படையை வாக்கு செலுத்தி புதிய சரித்திரம் படையுங்கள் என்று உங்கள் அன்பு மகன் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இங்கே சோளிங்கர் தொகுதியிலே என் தம்பி அசோக்குமாருக்கும், அரக்கோணம் தொகுதியிலே என் தம்பி ராஜ்குமாருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, விவசாயி சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஐயாக்கா. ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா,
விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏழச்சன வாழ்க்கையில ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏழை மக்கள் வாழ்க்கையில ஏற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது சொல் அல்ல, ஒரு செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. என் அன்பு சொந்தங்களின் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். உழைக்கும் மக்களே உங்கள் சின்னம், பாட்டாளி சொந்தங்களே உங்கள் சின்னம், கற்றறிந்த பெருமக்களே உங்களின் சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் காண விரும்புகிற மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள் என்றார் காந்தி. இந்திய விடுதலைக்காக போராடிய காந்தி. நீங்கள் வேற எந்த காந்தியையும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவர் தன்னிலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாத காந்தி. யார் யார் பெயரை யார் யாருக்கு வைப்பது என்று தெரியாமல் இங்கே நாம் தமிழ்நாட்டிலே பல பேர் பல பெயர்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ராணிப்பேட்டையின் வெற்றி வேட்பாளராக எங்கள் அருமை தங்கை தாரிகா அவர்கள் உங்களுக்காக களத்திலே நிற்கிறார். தாரிகா என்ற வீர வேங்கையை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஒருவரை ஒருவர் குறை கூறுவார்களே ஒழிய என் பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது யார் இந்த மண்ணில? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருவர் மட்டும்தான். எங்க அண்ணன் சொல்றாரு பாருங்க, பெண் பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு விரல் நின்றுச்சுன்னா அந்த விரலை சிதைக்கக்கூடிய சட்டத்தை நான் உருவாக்குவேங்கிறார். அதையும் மீறி எங்க பெண் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்து என் பிள்ளை செத்துச்சா, என் பிள்ளையுடைய பிணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கயவனை கொன்று புதைத்து விட்டு என் பிள்ளைய நான் எடுப்பேங்கிறார். இப்படி சொல்ல சொல்லுங்க. பாலியல் வன்புணர்வுக்கு எதிரான சட்டங்கள் ஒண்ணு தீட்டணுமா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. மரண தண்டனை ஒன்றுதான் அதுக்கு தீர்வுன்னு சொல்றார். இப்படி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் திமுகவும் அதிமுகவும் சொல்லுமா? சொல்லுமா? சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. யாரால சொல்ல முடியும்? இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் வழி வந்த பிள்ளையால மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அதனாலதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவை சொல்கிறார். நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த ஈவேராவை பத்தி மேடையில பேசிவிட்டாங்கன்னு அடிச்சுக்கிட்டாங்க, நெஞ்ச வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டாங்க. எங்கள் தந்தை எங்கள் பெரியார் அவரை பத்தி இப்படி பேசிவிட்டாங்க, அப்படி பேசிவிட்டாங்க. என்ன உன் தந்தை, என்ன உன் பெரியார், என்ன உன் தந்தை? தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளும் ஈவேராவின் பெரியாரின் பேரன், பெரியாரின் பேத்தி. யோ, இங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொல்லப்பட்டு பிள்ளை எல்லாம் பெரியாரின் பேத்தி தானே? நீ சொல்றது படி ஏன் நீ வந்து போராடல? ஏன் நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணல? தீக்கா, தாப்பே தீக்கா, அந்த தீக்கா, இந்த தீக்கா எதுவும் போராடல. இதுக்கெல்லாம் மேல எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, திருமாவளவன் அண்ணன். அவர் சொன்னாரு, பெரியார பத்தி இவங்க பேசிட்டாங்க, யாரு கேட்கலனாலும் பரவாயில்ல,
திக கேட்கலாலும் பரவாயில்ல, திமுக கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் கேட்பேன், நான் பெரியாரின் பேரன் அப்படின்னாரு. பெரியாரின் பேத்தி இப்படி செத்து போச்சு, ஏன் கேட்கல? என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த மண்ணில் பாதுகாப்பு இல்லையே, ஏன் நீங்க வாய் திறந்து பேசல? கூட்டணி லாபத்துக்காகவா? கூட்டணி லாபத்துக்காகவா? தமிழகத்துலங்க நீங்க பாருங்க, எதை கேட்டாலும் நாம் தமிழக வச்சு நீங்க எத்தனை நாளைக்கு இங்க தனியா நிக்க போறீங்க? ஒரு கூட்டணி வைங்க, சீக்கிரமா போய் உட்கார்ந்துடலாம் இல்லையா? யாரோட கூட்டணி வைக்க சொல்றீங்க? இந்த கூட்டணி கட்சிகள் படுற பாடம் நீங்க பாக்கலையா? அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு, காதை மூடிக்கிட்டு, வாயை மூடிட்டு 3 குரங்கு உட்கார்ந்துருக்கமே, அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கதே ஒவ்வொரு குரங்கும் நீங்க பாக்கலையா? அப்படி உட்கார சொல்றீங்களா எங்களை? என்ன கூட்டணி? கொள்கை வேற, கூட்டணி வேறங்கிறாங்க. என்ன கூட்டணி நான் சொல்லவா? இது கொள்கை உள்ள கூட்டணி இல்ல, கொள்ளையடிக்க வந்த கூட்டணி. பாருங்க, அந்த காலத்துல மாக்காய்க்கா ஒரு பாட்டு பாடுச்சு, போதையில போகுது பார் விடிய விடிய பேரணி, பந்தல் வந்து சேரும் முன்னே மாறி போச்சு கூட்டணி, நம்பர் மட்டும் ஒத்து வந்தா நாயோடும் கூட்டணி, நம்பர் மட்டும் ஒத்து வந்தா நாயோடும் கூட்டணி, கொள்ளை கூட்டணி, கொள்ளை கூட்டணி, ஒவ்வொன்னுக்கும் என்ன பின்னணி? என்ன பின்னணி? என்ன பின்னணி? கொள்ளை அடிக்கிறது தான் பின்னணி, கொள்ளைதான் கூட்டணி, கொள்ளையடிக்கதான் கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பாக்கெட் சைஸ் புல்லை அறிமுகம் செய்த கதாநாயகன் அவரு. அது வந்து பாக்கெட்ல இருந்து புல்லுக்கட்டை எடுத்து ஜல்லிக்கட்டு மாட்டு கொடுத்தா அது அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு அமைதியா நின்றுமா. எவ்வளவு பெரிய கான்செப்ட் ஏங்க! ஒரு புல்லுக்கட்டு எத்த தண்டி இருக்கும்? எத்த தண்டி இருக்கும்? ஒரு ஆட்டுக்கு வாங்குற புல்லுக்கட்டு இந்த இவ்வளவு பெருசு இருக்கும், ஒரு மாட்டுக்கு வாங்குற ஒரு சம 80 ரூபாய் இவ்வளவு பெருசு இருக்கும், நான்லாம் குதிரைக்கு வாங்குற ஒரு சம 120 ரூபா இருக்கும், இவ்வளவு பெருசு இருக்கும், 2 பேர் தூக்கிட்டு வரணும். பாக்கெட்ல இருந்து புல்லுக்கட்டு எடுக்கிறாருன்னா என்ன மாதிரி பாக்கெட்டுங்க அது? என்ன மாதிரி? தலைவா தலைவா, அந்த புல்லுக்கட்டு வேற எதுவும் இல்ல தலைவா, விநாயகர் சதுர்த்திக்கு சாமி வைப்பாங்கல்ல அருகம்புல்லு கட்டு தலைவா, அது அருகம்புல்லு கட்டு. அவர் பார்த்த புல்லே அந்த சைஸ் தான் அப்படின்னா அப்ப மக்கள் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஏசி ரூம்குள்ள உட்கார்ந்துகிட்டு, கேரவானுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பாக்குற பிரச்சனைகளுடைய அளவு என்ன? அளவு என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு பொண்ணு அழுதுச்சு இல்ல, அதுதான் அவருடைய ஆக பெரும் பிரச்சனையா அவர் நினைச்சு வச்சிருக்கதே. அதுதான் என்ன அழுதுச்சு? விஜய் என்ன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போட படமா போடுறாங்க, விஜய் என்ன படம் போட்டா என்னவா குறைஞ்சா போயிருவாங்க, எங்க விஜய் என்ன ஜெயிச்சு வந்தா விஜய் என்ன படமா போடுவாங்க, விஜய் என்ன படம் போடுறதுக்கு தாங்க விஜய் என்ன ஜெயிச்சு வர காத்து கிடக்காரு. ஐயோ கொடுமை, கால கொடுமை. என்ன தெரியும் இந்த பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டு தலைவருக்கு? ஐயோ தலைவர் இல்ல, நடிகர். பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டுக்கு என்ன தெரியும்? என் மண்ணுடைய கனிம வள பிரச்சனை தெரியுமா? கனிம வள கொள்ளைய பத்தி தெரியுமா? அதை பத்தி பேசுவாரா? தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? வாயை திறந்து பேச சொல்லுங்க பாப்போம். இங்க என்னுடைய ஆற்று மணல் களவாடப்பட்டுக்கிட்டு இருக்கேன், 6 காணல் காடா மாறிக்கிட்டு இருக்கேன், மலையை உடைச்சு மடுவாக்கி கடத்துறானே, அதை பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் கைதா இருக்கிறேங்க, நாம் தமிழ் பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம், அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி. என்ன தெரியும் உங்களுக்கு? எங்க வந்து என்ன பேச்சு? அரசியல் பேச்சு. சிந்திச்சு பாருங்க, திமுக மட்டுமா ஆத்துமணல் கடத்துது? அதிமுக பங்கு இல்லையா? ஏங்க அந்த காலத்துல ஐயா KKSSR அவர் அதிமுக இருக்கும் போது அவர் மனைவியை அழைச்சிட்டு போய் பட்டார்னு ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்துட்டாருங்க. விழுந்தே கடந்தாரு. சுத்தி பிரஸ் மீடியா எல்லாம் போட்டோ வீடியோ எடுக்குது. அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்படல. பட்டார்னு விழுந்து அம்மா சரணம்னு விழுந்துட்டாரு. அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு, எந்திரிக்கவே இல்லை. அந்த அம்மாவா பார்த்து எந்திரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சாரு. அப்ப மாக்காய்க்கு அவர் பாட்டு பாடிச்சு, போயஸ் தோட்டத்திலும் காலில் விழுந்தோம், பொது கூட்டத்திலும் காலில் விழுந்தோம், பொஞ்சாதியோட போய் காலில் விழுந்தோம், போட்டோ எடுத்தாலும் காலில் விழுந்தோம், அந்த ஆத்து மணலு குத்தகைய தாயே, அந்த ஆத்து மணலு குத்தகைய கொஞ்சம் பார்த்து ஒதுக்கி தந்திடம்மா தாயே உன்னடி சரணம். ஆத்து மணல் குத்தகை கேட்டு காலில் போய் உளுந்து கிடந்தாருங்க. திமுக ஆத்து மணல் கொள்ள, அதிமுக ஆற்று மணல் கொள்ள. எங்களை கேக்குறீங்க வெக்கமே இல்லாம கூட்டணி வைக்கலாம்லம்மா, இவ்வளவு பாடுபடுறீங்க. யாரோட கூட்டணி வச்சு நான் ஆற்று மணல் கொள்ளைய தடுப்பேன்னு சொல்லுங்க. திமுக ஆத்துமணல் கொள்ளை அடிச்சிருக்கு, அதிமுக ஆத்துமணல் கொள்ளை அடிச்சிருக்கு. என்னை பெற்றோர் பெரியோர் சிந்திச்சு இந்த இடத்துல இந்த மண்ணை மீட்கிறதுக்கு ஒரே ஆள் இருக்காங்க அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். என்னுயிர் தலைவர் மேதகவே பிரபாகரனின் பிள்ளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். எனவே வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தி ராணிப்பேட்டையின் 4 தொகுதியுமே நாம் தமிழர் கட்சி வசமாக்கி தருவது உங்கள் கடமை. என்னை பெற்றோர் பெரியோர்களே, வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர். அவ்வளவு வேண்டாம்.
கழிச்சிருமா? டேப் கொடு, டேப். போடியம் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. சாரி, போடியம் ஸ்ட்ரைட்டா இருக்கா? தொடர்ந்து தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை வஞ்சிக்கப்பட்ட தமிழர்களுக்கு வாழ்வளிக்க வரமாய் வந்த தமிழன் அண்ணன் செந்தமிழன் சீமான் இதோ நமது வேட்பாளர் தாரிகா சல்மானை ஆதரித்து உங்கள் மத்தியில்
எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே உலகெங்கிலும் பல்வேறு மாறுதல்களை அந்தந்த இனங்களில் தோன்றிய புரட்சியாளர்கள் புரட்சிகர அரசியலை முன்னெடுத்து மாபெரும் மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார். அடிமைப்பட்டு கிடந்த தன் அன்னை நிலத்தை விடுவிக்க ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு மகத்தான மக்கள் புரட்சியை முன்னெடுத்து வியட்நாமை விடுதலை செய்தார் ஹோசிமின். ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற ஒரு புரட்சியாளன் பிறக்கவில்லை என்றால் கியூபா அமெரிக்காவின் இன்னொரு மாகாணமாகத்தான் இருந்திருக்கும். அவன்தான் தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், வென்றுவிட்டால் விடாமுயற்சி என்பார்கள். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்ற முழக்கத்தை முன்வைத்தான். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற கோட்பாட்டை கொண்டு தன் தாயகத்தை விடுவித்து சுதந்திர பூமியாக்கினார். அடிமைப்பட்டு கிடந்த கருப்பின மக்களின் சுதந்திரத்திற்காக நெல்சன் மண்டேலா போராடி 27 ஆண்டுகள் தனிமை கொடுஞ்சிறையில் இருந்து வாடி பிறகு அதே நாட்டின் அதிபராக இருந்து ஆட்சி செய்தார். அதை போலவே கருப்பின மக்களின் உரிமைக்காக போராடிய ஆபிரகாம் லிங்கன், இப்படி ஒவ்வொரு நிலத்திலும் மகத்தான புரட்சியாளர்கள் தோன்றி மக்கள் ஜனநாயக புரட்சியை முன்னெடுத்து தன் தாய் நிலத்தை உரிமையை வென்றெடுத்து பெருமைமிக்க நாடாக மாற்றினார்கள். இந்திய பெருங்கண்டத்தில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்ட மக்களை கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்களை ஒழிய சிங்கங்களை அல்ல. ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற உணர்வுமிக்க முழக்கத்தை முன்வைத்து அடிமை நிலையிலிருந்து தன் அன்பு மக்களை மீட்டெடுத்தார். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்ற தத்துவத்தை உலகம் பொதுமைக்குமாக முன்வைத்தார். என் அன்பான மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை இந்நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது நாட்டின் விடுதலைக்காக இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி எழுப்பிய மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் முன்வைத்து வீரஞ்செறிந்த ஒரு விடுதலை போரை தொடுத்தார். அவனையே தன் முன்னத்தியராக ஏற்ற பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் இந்த இனம் முழுமையான விடுதலையே அடையும். உலகத்தின்
மூத்த குடி, ஒரு தொல்குடி, ஆதிக்குடி தமிழ் குடி. பல்வேறு பெருமைகளை பெற்ற வரலாற்றில் மாண்புமிக்க ஒரு மகத்தான இனம் தமிழ் பேரினம். ஒரு பெருத்த மூத்த தேசிய இனம் தனக்கென்று ஒரு தேசமில்லாது அடிமைப்பட்டு கிடப்பது அவமானம் என்பதை உணர்ந்தறிந்து ஹோசிமினும் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த முழக்கத்தை 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்து தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் விடுதலை, அதற்கு விலையில் தலையே ஆனாலும் சிக்கலில்லை தருவேன் என்ற நோக்கத்தோடு அன்னை தமிழினத்திற்கு விடுதலை பெற்ற சுதந்திர தாயகம் வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு புரட்சிகர ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஆமென். அன்பு சொந்தங்களே, நாம் அடிமைகள். நான் அடிமை, நீங்கள் அடிமை, நாம் அடிமைகள். நமக்கென்ற அரசியலோ அதிகாரமோ அற்ற நிலையில் அன்னை தமிழினத்திலே அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள். நமக்கென்று ஒரு உரிமையும் இல்லை, ஒன்றுமில்லை. படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை, ஒன்றுமில்லை. உங்கள் மொழி இருக்கிறதா உங்களிடம்? இல்லை. உங்கள் வரலாறு உங்களிடத்தில் இருக்கிறதா? இல்லை. உங்கள் வழிபாடு அதிலே உங்கள் மொழி இருக்கிறதா? இல்லை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்ற இழிநிலையில் என் மக்கள். அடுத்தவன் மொழி ஆங்கிலம் அறிவு என்று அழைகிற ஒரு மக்கள். தன் தாய் நிலத்திலே தாய்மொழியில் எழுத படிக்க பேச வாய்ப்பற்ற ஒரு சமூகம் உலகத்தில் மிக மிக கீழான அடிமை சமூகம். என்ன கண்டிருக்கிறீர்கள்? நாம் வாழ்வது வாழ்க்கையா, பொழைப்பா? பொழைக்கிறோம். எங்கே வாழ்கிறோம்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கிறான் வள்ளுவ பெருமகனார். செம்மாந்து வாழ்கிற வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை என் இன சொந்தங்களுக்கு உண்டா? இல்லை. அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இது மாறி நிற்கிறது. புரட்சியாளர் லெனினிடத்தில் கேட்கிறார்கள், புரட்சி என்பது என்ன? புரட்சி என்பது ஒரு தனி மனிதனின் கட்டளைக்கு பயந்து வருவதல்ல. அது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடைந்து அகப்புற சூழலின் அழுத்தத்திலே பிரசவிக்கப்படுகிற ஒன்று. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை இருக்குமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் என்கிறார். அதேதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். அதைத்தான் இந்த நிலத்திலே உங்கள் பிள்ளைகள் 15 ஆண்டுகளாக உணர்த்தி வருகிறோம். முன்னைக்கு முன்னே இப்போது மிகுந்த ஒரு கிளர்ச்சி என் இன சொந்தங்களிடத்தில் எழுகிறது. தங்களுக்கான பிரச்சனைக்கேனும் தெருவில் வந்து நின்று போராடுகிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், உழவர்குடி எல்லோரும் வீதிக்கு வருகிறார்கள். ஆங்காங்கே ஆங்காங்கே சிறிய சிறிய நெருப்பு துண்டுகளாக கிடக்கிற என் இன சொந்தங்கள் ஒரு நாள் ஒன்றிணைந்து எழுந்தால் பெரு நெருப்பாக பற்றி எரிவார்கள். அதுதான் புரட்சி தீ. என் அன்பு சொந்தங்களே, கட்சி ஆட்சிகளால் இந்த நாட்டில் இருக்கிற தீமைகளை அகற்ற முடியாது. புரட்சி ஒன்றால் தான் எல்லாவற்றையும் புரட்டி போட முடியும். இந்த நாட்டின் விடுதலைக்காக இளம் வயதிலே தூக்கு கயிற்றை முத்தமிட்ட புரட்சியாளன் பகத்சிங். புரட்சி என்றால் என்ன பகத்சிங்? அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை.
புரட்சியிலே தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறார். அப்படி என் சமூகம் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டது. அவன்தான் முன்வைத்தான். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, அடிமை இந்தியாவிலே பாலுக்கலாத குழந்தை, கல்விக்காகாத மாணவன், வேலைக்கலையாத இளைஞன் என்கிற முழக்கத்தை முன்வைத்தான். விடுதலை பெற்று 80 ஆண்டுகளான பின்னும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே இருக்கிறது என்றால் அரை அங்குல வளர்ச்சியை கூட தொடரவில்லை. இந்த வளர்ச்சி என்பது என்ன? நாம் கண்டிருக்கிற வளர்ச்சி என்னது? என்ன என் உடன் பிறந்தவனே, என்ன? முதலாக 1000 ரூபாய் கொடுத்தார்கள் மகளிருக்கு. அடுத்து வந்தால் 2000 கொடுக்கிறோம் என்பார்கள். இது வளர்ச்சி சொல்கிறார்கள். வளர்ச்சி. வாக்குக்கு 500 கொடுத்தார்கள், இப்போது 1000 கொடுக்கிறோம் என்கிறார்கள். வளர்ச்சி, டெவலப். இதெல்லாம் வளர்ச்சியில் வருகிறது. 40,000 கோடிக்கு டாஸ்மார்க் சரக்கு, அதை 50,000 கோடியாக உயர்த்துவோம் என்கிறார்கள். அப்படி என்றால் குடிமக்களின் எண்ணிக்கையை பெருக்கி, குடிகாரர்களின் எண்ணிக்கையை பெருக்கி வளர்ச்சியை தொடுகிறார்கள். இது வளர்ச்சி. இதுதான் வளர்ச்சி. இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி இதுதான். மாக்காய கத்தோழர்கள் பாடுவார்கள். என் அன்பு சொந்தங்களே, எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. அன்னைக்கு கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதம் அடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டர், எங்க நாடு வல்லரசு. வீராங்கன சானியா மிர்சா, வீராங்கன சானியா மிர்சா, விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம், ஏன் மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம், எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. அன்னைக்கு கலைஞர் அரிசி 2 ரூபா, அதுக்கப்புறம் அம்மா வந்தவன 1 ரூபா. என்ன 2 ரூபாய்க்கு கூட வக்கற்று போயிட்டான் தமிழன். அப்புறம் 1 ரூபா கொடுத்தா தான் 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட முடியும் நிலைக்கு வந்துட்டான். டெவலப்ல வருது, இதெல்லாம் வளர்ச்சியில வருது. அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் அந்த 1 ரூபாயும் இல்ல, இலவசம். ஏன் 1 ரூபா, ஒத்த ரூபா காசுக்கு வக்கற்ற நிலையில் என் இன மக்களை வச்சதுதான் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியாளர்களின் வளர்ச்சி சாதனை. பகத்சிங் சொல்றான்ல, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அப்ப அந்த சமூகத்தை தகர்க்கணும், முற்றுமுழுதா வேற சமூகம் படைக்கணும். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், என் அன்பு மக்களே, நாங்கள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. ஜன்னல் பழுதாகிவிட்டது, கதவு பழுதாகிவிட்டது என்று அந்த பழுதை நீக்க வந்த பிள்ளைகள் அல்ல. அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்ட அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். எங்களுக்கு வேண்டியது ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். அதனால்தான் மாற்றம் என்பது சொல்ல, மாறுவோம் மாற்றுவோம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இங்கே வெளிப்படையாகவே அநீதிகள் என்னென்னவென்று நீங்கள் பாருங்களேன் அன்பு சொந்தங்களே. வெளிப்படையாகவே அநீதிகள்
பாருங்கள், இங்க பாருங்கள், உங்கள் கண் முன்னே உங்கள் மலை மலை என்பது வெறும் கற்குவியலாது, பூமி தாயின் மார்பிள்ளையா என் அன்பு சொந்தங்களே. மழை இல்லை என்றால் மழை இல்லை. மழை இல்லாத நிலம் பாலைவனம். உங்கள் மகனை நீங்கள் முதலமைச்சராக்கி விட்டீர்கள். ஊழல் லஞ்சத்தை ஒரே நொடியில் ஒழிப்பேன். ஏறி உட்கார்ந்தால் எவனுக்கும் லஞ்சம் வாங்க வேண்டும், ஊழல் செய்ய வேண்டும் எண்ணம் வராது. ஏன் ஏன் பிள்ளையை நான் படிக்க வைப்பேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். ₹1 கல்வியிலிருந்து 1 கோடி, ஆரம்பத்தில் இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தரமாக சரியாக சமமாக படிக்க போன காசு மிச்சம். அதுக்கப்புறம் என்ன? மருத்துவம். ₹1 1 கோடி மருத்துவமானாலும் சரி, ஆகச் சிறந்த மருத்துவத்தை உலகத்தரத்திற்கு. இன்னைக்கு முடியல, அமெரிக்கா போற, சிங்கப்பூர் போற, லண்டன் போற, அந்த நாட்டில் இருக்கிறவன் தமிழ்நாட்டில் போய் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இயக்கத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு தரத்தை உங்கள் மகன் உயர்த்துவேன். தூய குடிநீரை எல்லாருக்கும் என் குடிகளுக்கு கொடுப்பேன். என்ன உனக்கு செலவு? எதுக்கு ஊழல் பெற? எதுக்கு லஞ்சம் பெற? தலைவன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. நான் ஊழல் லஞ்சம் பெறணும்னு விரும்பினா தானே நீ கொள்ளையடிச்ச காசுக்கு பங்கு விடுன்னு தானே ஒழிச்சிடலாம். சாராய கடையை மூடிடலாம், ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செஞ்சிடலாம். நீரை உறிஞ்சி வித்திட்டானா சேமிச்சு வச்சிடலாம், மரங்களை வெட்டிட்டானா நட்டு வச்சிடலாம். ஆனால் மலையை மணலை எவ்வாறு உருவாக்க முடியும் என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த மக்களே? எந்த சட்டத்தால், எந்த திட்டத்தால்? உங்கள் அழுகையால், உங்கள் தொழுகையால், உங்கள் ஜபத்தால், உங்கள் வழிபாட்டால் அரையங்கள மலையை உங்களால் வளர்த்து கட்ட முடியுமா? என்னை பெற்றவர்களே, அறிவுள்ளவன் செய்கிற செயலா? தெரிகிறது, உங்கள் கண்முன்னே உங்கள் வளங்கள் களவு போகிறது. 34 ஆறும் செத்து போனது. ஆற்று மணலை அள்ளி வித்து திண்டு விட்டார்கள். மண் இல்லாமல் எப்படி, மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவாய்? இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் மண் அள்ளப்பட்டதா என்பதற்கு யாரிடத்திலே பதில் உண்டு? எல்லா மாநிலங்களும் ஆற்று மணல் தடை இருக்கும் போது என் மாநிலத்தில் மட்டும் தடையின்றி அழிவித்தது ஏன்? ஏன்? ஆறு என்பது நீர் ஓடுகிற பாதாய என் பூமி தாயின் ரத்த நரம்புகள். மலை என்பது மலை அல்ல, என் தாய்க்கு மார்போல என் பூமி தாய்க்கு மார்பு. என் தாயின் மார்பிலே எனக்கு மட்டும் பால், என் பூமி தாயின் மாறிலே உலக உயிர்களுக்கான பால் அருவி. அறிவு சமூகம் எப்படா அனுமதிக்குது? வெட்டி ஏத்திட்டான். தெரியுது, கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்கிறான் அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின். சிறியதே அழகு, சுமாலிஸ் பியூட்டிஃபுல் புத்தகத்தை எழுதிய சுமாசர், கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போகிறது. வளங்களை சுரண்டி கொழுப்பதை எவன் உனக்கு வளர்ச்சி என்று கட்டமைத்தது? உங்களால் உருவாக்கப்பட முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு கொடுத்தது எவன்? நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, பல 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 ஆயிரம் ஆண்டுகள் தாண்டிய உங்கள் தலைமுறைக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்கிறார். என் பாட்டை எனக்கு மாளிகை வைக்கல, வங்கி நிறைய பணம் வைக்கல, வாசலிலே மகிழ்வுந்து கார் வைக்கல, எதுவும் வைக்கல. ஆனால் ஆறை ஆறாக வைத்தான், மலையை மலையாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், குளத்தை குளமாக வைத்தான், காட்டை காடாக வைத்தான். இதெல்லாம் இருந்தால் நாடு, இல்லையால் அது சுடுகாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடு முடையதாரன் என்று எனது மூதாதை வள்ளுவ பெருமகனார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடி வைத்திருக்கிறான் என்றால் அறிவு சமூகம் இதெல்லாம் கற்றதா என்ன? கொடுமை. பாருங்கள், கற்பனையில் ஒன்னும் சொல்லல, பார்த்துக்கிட்டே ஒன்னொன்னையும் பாரு. 6 வயசு குழந்தையை கற்பழிக்கிறான், 60 வயசு மூதாட்டியை கற்பழிக்கிறான். இதான் நான் சொன்ன ஜான் பெர்கின். கண்ணு முன்னாடி அவன் வளம் போகுது, தெரியுது, கண்ணுக்கு தெரிய வெளிப்படையாகவே. இந்த பாரு, இங்க பாரு, அநீதி பாரு. காலுக்கு போடுற செருப்பு எங்க இருக்கு? குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறையில் இருக்கு.
காய்கறி எங்க இருக்கு பாரு, தெருவில் கிடக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்க பிள்ளை தெருவில் கிடக்கிறது கண்ணாடி அறைக்கு போகணும். இதுக்கு பேர் என்ன? தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பது என்ன? என் உடன் பிறந்தானே ஒரு தலைகீழ் மாற்றம். சக்கரம் போல, கால சக்கரம் போல, மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். இன்னைக்கு வீதியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவோம், அதிகாரத்திற்கு ஒருவன் ஒரு நாள் வீதியில் வந்து கத்துவான். இதுதான் தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். இந்த மார்க்ஸ் சொல்றான்ல, மாற்றம் என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்து மாறிவிடும். மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம். மாறும். என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? இந்த செருப்பை போய் வாங்குவேன், செருப்பு 500 ரூபாய் என்றால் நீ 5 ரூபாய் குறைக்க முடியுமா? பேசி குறைச்சிருவியா? கேட்க மாட்டேன். ஏன்னா அதுல போட்டிருப்பான், ஒட்டியிருப்பான். அவன் சொன்ன விலையை கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வருவேன். செருப்பை போட்டுக்கிட்டு நேர கீழே இறங்கி வருவா. தெருவில் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கேன் எங்க ஆத்தா. அது கிலோ 10 ரூபாய்ப்பான்னு சொல்லும். நீ 10 ரூபாய் கொடுத்து ஒரு மனச்சான்ற சொட்டு சொல்லு, 10 ரூபாய் எடுத்து வாங்கியிருக்கியான்னு. கீரை 5 ரூபாய்னா வாங்குவியா? பார்த்து கொடுமா. அதுல போய் 50 காசு 1 ரூபாயை பேரம் பேசி குறைப்பா. இதாண்டா இந்த மனித பதர்கள் பண்றது. கால் செருப்பை என்ன காசு கொடுக்குற சொல்றானோ அப்படியே வாங்கிட்டு வருவான். இந்த அத்தியாவசிய உயிர் தேவையா இருக்க உணவு தேவைக்கு வெம்பாடுபட்டு உலைய வச்சு விவசாய உழைச்சு விவசாயம் பண்ணி கொடுக்குறான்ல, அந்த வேளாண்குடி மாவட்டம் உழைப்பண்ணி அவமதிப்பேன். அங்கே போய் தக்காளி 50 ரூபாய் கிலோனா, இல்ல அவ்வளவு ஒரு 45 ரூபாய் கொடுனா 5 ரூபாய் குறைக்கிறத சாதிச்சிருவாடி. அப்படி சாதிச்சதா வருவேன். இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். உன் மகன் தான் தலைகீழ் மாற்றம். நீ செருப்புக்கு பேரம் பேசு, இங்க வந்து பருப்புக்கு பேசாத. கொள்ற விலையை வாங்கிட்டு போ. அடுத்து பாரு 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 பாரு, நிறைந்த மதுபோதை விரட்டி விரட்டி தெருவில் வெட்டுறான். எது? சட்டம் ஒழுங்கு. சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? ஒழுங்கு இருக்கா? விரட்டி விரட்டி வெட்டுற வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிற? 18 இருந்து 20. ஒரு மனிதன் சக மனிதனை வெட்டிக் கொள்வது கலாச்சாரமா மாறினால் எவ்வளவு பெரிய குற்ற சமூகமா மாறிடுச்சுன்னு பார்த்து. ஓரவனெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னு கஞ்சால இருப்பான், இல்லைன்னா விஸ்கி பிராண்டி குடிச்சிருப்பான். திறப்போதையில் இருப்பான், அல்ல திரவ போதையில் இருப்பான். எப்படி? இங்க பாரு, காவலர்களை அடிச்சு கொள்றத பாரு. இங்க என்ன நடக்குதுங்கிற? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான். ஆனா நாட்டு பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்து உடல் வந்தால் அந்த ராணுவ வீரனுக்கு 1 ரூபா கொடுக்கறது இல்லை. இது எப்படிப்பட்ட நாடுன்னு பாத்துக்க. இதுக்கு பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதி. வெளிப்படையாகவே அநீதி. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்து சட்டப்படி காய்ச்சறது குற்றம், குடிக்கிறதும் குற்றம். சட்டப்படி அரசே காசு கொடுக்குது. உங்க பிள்ளைகளை நாங்க படிக்க வைக்கிறேங்குது, வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கிறேங்குது. அப்படி அப்படி நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று செத்து வந்த ராணுவ வீரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? அவன் பிள்ளை கொடுக்கப்பட்டிருக்கா? நாட்டுக்காக நான் போறேன், நான் செத்தால் என் வீட்டை என் நாடு பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை கொடுக்கவில்லை என்றால் எவன்டா நாட்டுக்காக சாக வருவான்? எவன் வருவான்? பாரு, இங்க பாரு, கண்ணு முன்னாடி உன் மணல் வளம் கொள்ளை போயிட்டு இருக்கு. நீர் நஞ்சாகுது, நிலம் நஞ்சாகுது. பாரு எப்படி எடுத்திருக்கான் பாரு. அந்த நீரின் தன்மையை பாரு எப்படி இருக்கு பாரு. இங்க பாரு, பூரா நச்சு ஆலைகள், பூமி எங்கும் நச்சு ஆலைகள். காற்று என்ன ஆகுது? நஞ்சாகுது. பருவநிலை மாறுது, பருவநிலை மாறுதுங்கிறிய யார் மாற்றுறது? இவன் தான். அந்த வளிமண்டலத்தை, அந்த காற்று படலத்தை போய் இவன் என்ன பண்றான்? நாசமாக்கிறான். பாரு, இங்க பாரு, நல்ல கவனி. விளைய வச்சு, வெம்பாடுபட்டு நெல்லை விளைய வச்சு அவங்க கொண்டு நீ வந்து கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்களை வைக்க துப்பு இல்லை. ஒரு மாவட்ட தலைநகர், ஒன்றிய தலைநகர்ல இந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்பு கிடங்க கட்டி வைக்க முடியாதா? ஒரு உழவர் குடியோனுடைய வேளாண் குடிமகளின் உழைப்பு எவ்வளவு உதாசீனப்படுத்தப்படுது, எவ்வளவு அவமதிக்கப்படுதுன்னு பாரு. தெருவில் எப்படி முளைச்சு கிடக்கு பாரு. ஆனால் டாஸ்மார்க் சரக்கு குளிரூட்டப்பட்ட அறையிலே காவல்துறையோட சிசிடி கண்காணிப்பு கருவியோடு காவல்துறை பாதுகாப்போடு இருக்கின்றால்
இந்த சமூகம் எதை நோக்கிடா பாரு, எதை நோக்கி போகுது பாரு. எப்படி இதை சரி செய்வ? இதை பார்த்தவண்ண எந்த வேளாண்குடி மகன் மனசு நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிற? உலக உயிர்களின் உயிர் தேவையில்லையா இந்த உணவு? இப்படி வீதியில போட்டு முளைக்க வைக்கிறவன் மனச்சான்று இருக்கிற ஆட்சியாளன் தானா? சொல்லு. இப்படி மனச்சான்று உள்ள ஆட்சியாளர்கள் தானா இவங்க? இது நான் ஒரு சின்ன துளி காட்சி தான் காட்டுறேன். சொல்லு. சமாதி எத்தனை கோடிக்கு கட்டின? மாவட்ட தலைநகரில் சேமிப்பு கிடங்க என்ன பெரிய மாளிகை கட்ட போறியா? தகர சீட்டை போட்டு உள்ள ஒரு பாதுகாப்பா வைக்க தெரியாதா? வைக்க தெரியாதா? பாரு. இதுல என்ன இருக்குது? நம் பாரம்பரிய விதை எதுவுமே நம்மகிட்ட இல்ல. விளைநிலங்கள் எல்லாம் தொழிற்சாலைக்கு பறிக்கப்படுது. சிப்காடு தொழிற்சாலை 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு. நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுது? தொழிற்சாலை முதலாளி யாரு? அந்த தொழிற்சாலையில வேலை எல்லாம் உள்நாட்டு இளைஞனுக்கு தான் கிடைக்குதா? தமிழ்நாட்டு இளைஞனுக்கே கிடைக்குதா? 2000 ஏக்கர் 3000 ஏக்கரை பறிக்கிற, அதுல இருந்து வர நச்சு கழிவுகளை என் நிலத்திலே, என் ஆத்திலே, என் குளத்திலே விடுற. அங்க என்ன தயாரிக்கப்படுது? பாலித்தீன், பிளாஸ்டிக், இதுதான் தயாரிக்கப்படுது. அது என்ன தயாரிக்கப்படுது? யார் போய் உள்ள பார்த்தது? தொழிற்சாலை வந்துருச்சு. தொழிற்சாலைக்கு என்ன வருது? வேலை வருது. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்வா? சாப்பிடுவா. சாப்பாடு எங்க இருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்திலிருந்து தானே வர வேண்டும். இந்த முதலாளிகளுக்கு தமிழ்நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற தேவை என்ன? இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது. உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பெருக்கி லாபத்தை கொண்டு போகிற அந்த நாடு வாழும் வளருமா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற என் நாடு வாழு வளருமா என்பதை அறிவார்ந்த சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். என் அன்பு சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும். எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? நாடெங்கிலும் தொழிற்சாலை, நச்சு கழிவுகள், நச்சு புகைகள். அந்த ஆலையில் இருந்து வர்ற கழிவு நிலத்தடி நீரை நஞ்சாக்குது, காற்றை நஞ்சாக்குது. அப்புறம் நீர் நஞ்சாயி, காற்று நஞ்சாயி, நிலம் நஞ்சானால் உணவு நஞ்சாகும். நீர் நஞ்சாயி, சுவாச நஞ்சாச்சுன்னா மனிதன் எப்படி வாழ்வது? 100 மரணம் எண்ணிப்பார். 95க்கு மேல புற்று. புற்று ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமா நாங்க புற்றுநோயை கேள்விப்பட்டோம். நான் படிக்கும் போதெல்லாம் பணக்காரர்களின் நோய் எதென்று ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி. சர்க்கரை நோய் என்று எழுதுவோம். இன்னைக்கெல்லாம் சர்க்கரை கரும்பு ஆலையில உற்பத்தி செய்யப்படுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மனிதனின் உடலிலே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? இதெல்லாம் ஓட்டு கேட்காம இதையெல்லாம் போட்டு ஏதோ பேசிட்டுருக்கான்னு நினைக்காத. இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு பயன் இல்லை. அதுக்கு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த போராடிக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் யாருன்னு தெரியுதா? அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என் அன்பு பெற்றோர்களே, என்னை பெற்ற தாய் 10 மாசம்தான் உயிர் கருவறையிலே சுமந்தால் சுமக்கிறாள். ஆனால் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் 20-25 ஆண்டுகள் என்னை அறிவு கருவறையில் வைத்து சுமந்தார்கள். என்னை பெற்றவள், என்னை பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டினார்கள். இதுதான் உலகம். இது ஏரி, இது குளம், இது ஆறு, இது மரம், இது சித்தப்பா, இது பெரியப்பா, இது தாத்தா, இது பாட்டி, இது உன்னுடைய கடவுள், இது உன்னுடைய தெய்வம் என்று உலகத்தை காட்டினார்கள். ஆனால் உலகத்திற்கு என்னை கொண்டையும் காட்டிய பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். இவன் தான் அலெக்சாண்டர், இவன் தான் சாக்ரட்டிஸ், இவன் தான் பிளாட்டோ, இவன் தான் அரிஸ்டாட்டில், இவன் தான் ஏங்கல்ஸ், இவன் தான் மார்க்ஸ், இவன் தான் லெனின், இவன் தான் அம்பேத்கர் என்று உலகத்திற்கு காட்டியவன் ஆசிரியர் பெருமக்கள். அதை அறிவு சமூகம். அந்த ஆசிரியன், அறிவை போதிக்கிற ஆசிரியன் வீதியில நிக்கிறான்டா, வீதியில நிக்கிறான். இது நாடா சுடுகாடா? கடைசியா டாஸ்மார்க்ல வியாபாரம் பார்க்கிறோம் கூட வெளியில வந்துட்டான், போராட்டத்துக்கு வந்துட்டான். எல்லாரையும் ரோட்ல போட்டு ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த கொம்பனும் இல்ல, எவனாலும் குறைய தவிர எதுவும் சொல்ல முடியாது. என் தங்கை தாரிகா சொன்ன மாதிரி இந்த ஆட்சி தொடரட்டும், அது நீங்க தான் சொல்றீங்க. மக்கள் தன் மனதிலிருந்து சொல்லணும்.
தொடரட்டும் அப்படின்னு. நீங்க நல்லாட்சியை கொடுத்திருந்தால் தொடரட்டும் நீங்க கேட்க வேண்டியதில்லை, மக்களே சொல்வார்கள் தொடரட்டும் என்று. அவர்கள் இப்ப சொல்லுகிறார்கள் இது போய் தொலையட்டும் என்கிறார்கள். இது யார் பத்தியல? உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நின்னாங்க. இப்ப யார் போயிட்டு இருக்கா பத்தியல? ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான கோரிக்கை வச்சு போராடும் போது என் உடன் பிறந்தவரை நள்ளிரவில் பாரவுந்துகளில் தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே விட்டு வந்த ஆட்சியாளர்கள் இவர்கள். மனச்சான்று என்ற ஒன்று இருக்கான் பாருங்க. கேட்கிறார்கள் அவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் கேட்கிறார்கள். பணி நிரந்தரம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், சமவேளை சமசம்பளம், தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம், மருத்துவர்கள் ஊதிய உயர்வு கேட்கிறார்கள். கொடுக்கவில்லை, கேட்கவே இல்லை. ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 5000 கொடுக்கிறார்கள். இது என்னடா ஆட்சி முறை? 6800 கோடி அதில் இழக்கிறார்கள். வெறும் 500 கோடிக்கு இவர்கள் மொத்த பேர் பிரச்சனையும் தீர்த்து விடலாம். இது எப்படிப்பட்ட ஆட்சி? இதுக்கு என்ன பேர்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி. வெளிப்படையாகவே பார். இது எப்படிப்பட்ட பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல, அதுக்கு வரி போட்டது சரக்கு மற்றும் சேவை வரி. மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வண்டி இருக்குவார், அதுக்கு வரி போட்டது இந்த ஆட்சி. கேட்கும் திறனற்றவர்கள் செவித்திறன் கருவி வைப்பாங்கல்ல, கேட்கும் கருவி, அதற்கு வரி போட்டது இந்த அரசு. அதற்கெல்லாம் 15 விழுக்காடு 18 விழுக்காடு வரி போட்ட என் அரசு இந்த நாடு தங்கத்திற்கு 3 நாட்கள் யோசிச்சு எவ்வளவு வரி விதிக்கலாம் என்று 3 விழுக்காடு விதிச்சது. குழந்தைகள் சாப்பிடுகிற ரொட்டி இருக்கிற பிஸ்கட், அதுக்கு 18 விழுக்காடு. முதலாளிகளுக்கான தங்கத்திலே 3 விழுக்காடு வரி. என்னது? வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே அநீதி. இங்க பாருங்க, நீட்டு தேர்வு. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள், கல்வி பல 100 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பதை கனவாக்கி பொசுக்கி நாசமாக்கினது அந்த நீட்டு தேர்வு. எத்தனை முறை கேட்கிறோம்? நீட்டிலே தேர்ச்சி பெற்று நான் வர்றேன், எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் பெருமக்கள் யார்? அதே பேராசிரியர்கள் தான். பாடத்திட்டம் அதே பழைய பாடத்திட்டம் தான். அப்ப எப்படி இது தரத்தை உயர்த்தும்? இந்த நீட்டு தேர்வை நடத்துறவன் யார்? அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் நல்ல மருத்துவ மாணவர்களை உருவாக்குவதற்கு அமெரிக்காவில் இருக்க முதலாளிக்கு என்ன வேண்டுதல்? அவனுக்கு என்ன தேவை வந்தது? உன் நாட்டில் மருத்துவ மாணவனையே தேர்வு செய்ய முடியாத நீ தேர்தல் நடத்தி எப்படி நல்ல தேர்தல் தலைவனை மட்டும் தேர்வு செய்வாய்? எப்படி தேர்வு செய்வாய்? இது ஒரு அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? மருத்துவ தேர்வு எழுதும் போது, நீட்டு தேர்வு எழுதும் போது என் பிள்ளைகளுக்கு தலைமுடியை விரிச்சு விடுகிறாய், துப்பட்டாவை எடுக்கிறாய், உள்ளாடையை கலட்டுகிறாய், மூக்குத்தி தொங்கட்டானே கலட்டுகிறாய். அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, அண்ணன் தம்பி தங்கைகளே, ஒரு மூக்குத்தி எவ்வளவு அளவு இருக்கும்? அதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்ற என் நாடு, தோடுக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புங்கன்னு சொல்லி கலட்டுற என் நாடு, இந்த வாக்கு பெட்டிக்குள் ஒன்றுமே செய்ய முடியாது நம்புங்கள் என்று சொல்லுது. எப்படி? இது ஒரு பதறி சமூகமடா, இது ஒரு கொடுமடாது. பாருங்க எப்படி போராடுறாங்க பாருங்க. படிக்கிறதா போராடுறதா பாரு, பாத்துக்க. படிக்கணுங்கிற அந்த கனவுல நம் தங்கை அனிதா இறந்தே போனார். தன் உயிரை கொடுத்தாவது அடுத்தவர்களுக்கு, அந்த விழிப்புணர்வு பெற்ற அடுத்தவர்களுக்கு இந்த துயரம் தொடரக்கூடாது என்று தன் உயிரை கொடுத்து போராடி பார்த்தால் ஒண்ணும் இல்லை. அரசு ஊழியர்கள் பாரு தெருவில் நிற்கிறான் பாரு, தெருவில் அரசு ஊழியர்கள் போராடுறது பாரு, பாத்துக்க. இங்க என்ன? வீடு ஆக்கிரமிப்பு. 60 ஆண்டுகளாக குடியிருந்த மக்களின் வாழ்க்கை ஏரி ஆக்கிரமிச்சிட்டான், குளத்தை ஆக்கிரமிச்சிட்டான். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ண? இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு. முதலாக வீடு கட்ட ஒரு செங்கலை எடுத்து வைக்கும் போது தடுக்காமல் என்ன புடுங்கி கொண்டிருந்தேன். அந்த இடத்திலே அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே அவனுக்கு குடும்ப அட்டை கொடுத்தது யார்? அந்த இடத்திலே அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தது யார்? அந்த இடத்திலே எரிகாற்று இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே குடிநீர் இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே காபா வெட்டணும், சாலை போட்டவன் யார்? இதே ஆட்சியாளர்கள் தான்.
அப்ப 60 ஆண்டு 70 ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்பு தெரியுது. அப்ப ஏரியை ஆக்கிரமித்தது ஆக்கிரமிப்பு என்றால் கடற்கரையை ஆக்கிரமித்து 4 கல்லறை கட்டி இருக்கிறது ஆக்கிரமிப்பா இல்லையா? இப்ப இது ஆக்கிரமிப்பு என்று நீ இடிக்கிறாய். நாளை பிரபாகரன் மகன் வந்து கடற்கரை தான் எவனுக்கும் கல்லறை இல்லை என்று இடிப்பேன். இப்ப இது ஆக்கிரமிப்பு இடிச்சா அது ஆக்கிரமிப்பா இல்லையா? இல்லையா? இது அரை கிரவுண்ட், அது 2 ஏக்கர். எப்படி பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமடா என் உடன் பிறந்தவனே, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். இங்க பாரு, காற்று நஞ்சாயிருச்சு, மீன் பிடிக்க போக முடியல நம்மளால. கடல் எப்படி? கடல் வண்ணத்தப்பர் நேரத்தப்பர். ஏன்? எல்லா ஆளை கழிவையும் உள்ளே விட்டு, கடல் இருந்தா உனக்கு எல்லாம் வந்துச்சு. இப்போ உனக்கு தெரியுமா, உனக்கு நீ சின்ன சின்ன இந்த மொத்த பிளாஸ்டிக் நெகிழிய குப்பையில உள்ள தள்ளிட்ட. அதுல அவன் என்ன சொல்றான்? கடல் சூப்புங்கிற அந்த பிளாஸ்டிக்ல இருந்து நுண் துகள்களா மாறி மாறி போய் அது என்ன செய்யுது? உப்பு தயாரிக்கிறோம்ல, அந்த உப்புல வந்துருது அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத துகள். அது என்ன ஆயிருதுன்னா, பிறக்கிற குழந்தையின் தொப்புள் கொடியில் இருக்கு, ஒவ்வொரு ஆண்மகனின் விந்தணுக்குள்ள இருக்குதுங்கிறான் பிளாஸ்டிக் துகள். நான் போட்டு காட்டுவேன் பாரு படம். இப்ப உனக்கு சரியா வரலது, அடுத்த தடவை போட்டு காட்டுற மாதிரி இருந்தா தொப்புள் கொடியில் இருக்கு வர, எடுத்து கத்து காட்டுறான் பாரு அப்படின்னு. நீ எங்க போயிட்டு இருக்க? எங்க போயிட்டு இருக்க? மீன்களின் எண்ணிக்கையை விட கடலுக்குள் பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை அதிகம்ங்கிறான். இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, அது மாதிரி 2 மடங்கு குப்பை இந்த கடலுக்குள்ள கிடக்குங்கிறான். கடல் நினைச்சிட்டு இருக்க? நீ சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜன் இருக்கல, மூச்சு காற்று, அமேசான் காடுகள் இருந்து வெறும் 20 விழுக்காடு தான் தம்பி. வெளியில இருக்கிற மரஞ்செடி கொடிகள்ல கடலுக்குள்ள ஆள்காங்கிற நீல பச்சை பாசி தாவரத்திலிருந்து தான் 80 விழுக்காடு உயிர் காற்று நமக்கு ஆக்சிஜன் வருகிறது. இது கடல் வெறும் தண்ணி நினைச்சிட்டு இருக்க? அவ தாண்டா நம்ம ஆதி தாய், அதுல இருந்தாண்டா எல்லாம் வந்தது. முதலா உயிரே அதுலதான் தோன்றுச்சு. ஆழி தாயே, எங்கள் ஆதி நீயே ஆழி தாயேன்னு நாம சொல்றது காரணம் அதுதான். அந்த கடல் எப்படி இருக்குன்னு பாத்துக்க பாரு. மீன் பிடிக்க போனா சுட்டு கொல்றான், ஒன்னும் பண்ண முடியல. இந்த நிலையில் எல்லாவற்றையும் நாம் மாற்றணும்னு உங்க பிள்ளைகள் துடிக்கிறோம். இந்த பள்ளிக்கரணை ஏரியை பார்த்த இவ்வாறு, இந்த பள்ளிக்கரணை ஏரி உலகத்தின் தலை சிறந்த சதுப்பு நிலை ஏரி, இயற்கையின் அரும்பெருங்கொட. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலின் நீர்மட்டத்திற்கு இணையா இருக்கும், நல்ல சதுப்பு நிலம், சுவையான இறால்கள்லாம் அங்கே உருவாகும், உலக நாட்டு பறவைகள்லாம் வந்து தங்கி இருந்து பறந்து போகும். அந்த சதுப்பு நிலை ஏரிக்குள்ள அப்படி ஒரு அரிய கொடையா இருக்கிற இயற்கையின் பெருமரமா இருக்கிறதுல குப்பையை போட்டு மூடலாம், குப்பை கடங்க ஆக்கலாம்னு எந்த குப்பையாவது யோசிக்குமான்னு பாடுறா. இவங்களை போய் நீ ஓட்டு போட்டு தேர்வு பண்ணி ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிய, யார் அவங்க குப்பையா நம்ம குப்பையா? என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த என் பெற்றோர்களை ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான், ஒரு ஆட்சியாளன் தவறு செய்கிறான் என்றால், மோசமான ஆட்சி நடத்துகிறான் என்றால் அதற்கு ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பு அல்ல, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்பாளர்கள் என்கிறார். நாமும் குற்றவாளிகள் தான். ஒருத்தன் குடிச்சிட்டு கொலை செய்யறான், ஒருத்தன் சின்ன வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொள்றான்னா யார்? சமூகத்தின் குற்றம். சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். அப்ப அந்த சமூகத்தில் யார்? நீ நானும் ஒரு அங்கம். அப்ப அந்த குற்றத்திற்கு நானும் பொறுப்பேற்கணும். பெற்றவர்கள், படிப்பித்தவர்கள். ஏனால் சமூகமே குற்ற சமூகம் ஆயிடுச்சு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த நாட்டில் மருத்துவருக்கு மதிப்பு அதிகமோ அது நோயுற்ற சமூகம். எந்த நாட்டில் காவல்துறைக்கு, வழக்கறிஞருக்கு, நீதிபதிக்கு மதிப்பு அதிகமோ அது குற்ற சமூகம். எந்த நாட்டில் ஆசிரியருக்கு மதிப்பு அதிகமா இருக்கோ அது அறிவு சமூகம். எந்த நாட்டில் உழவர் குடிக்கு மதிப்பு அதிகோ அது பசியற்ற சமூகம். எந்த நாட்டில் நெசவாளனுக்கு மதிப்பு இருக்கோ அது நாகரிகம் அடர்ந்த சமூகம். இப்படி இருக்கா? இப்படி இருக்கா? இங்க படிப்புனாவே டாக்டர் தான். நோயாளிகளை உருவாக்கி நோயை குணப்படுத்துவது அல்ல,
நோயாளிகளை உருவாக்காத ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை படைப்பதுதான் சிறந்த ஆட்சி. அதுதான் சுகாதாரமான நாடு, சிறந்த நாடு. ஒரு அற்ப கொசுக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியல. சொல்லு, கொசு எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, ஏன் உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாத ஆளா நீ? நாடே குப்பை மேடாக்கிட்டு அப்புறம் கொசு கடிக்குதுன்னா ஒவ்வொன்னையும் பாரு, இந்த காட்சியில பாரு. இதெல்லாம் என்ன இருக்கு? ஒரு இடத்திலோட உன் தாய்மொழி இல்லை. உன் கண் முன்னே உன் தாய்மொழி செத்துக்கிட்டு இருக்கத பாரு. பேச்சில் இல்ல, எழுத்தில் இல்ல. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்னா எங்கே தமிழ்னு கேட்கிற அளவு கொண்டு வந்துட்டான். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழ்னு முழக்கத்தை முன் வச்சாங்க. நம்ம நம்பி ஓட்ட போட்டோம். என்னாச்சு? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமா இருக்கணும்ட்டான். அங்க பாரு, ஒவ்வொரு இதையும் பாரு. வேஸ்ட் பேப்பர் மாற்று, வேஸ்ட் பேப்பர் மாற்றுன்னு எழுதிருக்கு. எழுத்து எதுல இருக்கு? தமிழ் எழுத்து. உச்சரிப்பது ஆங்கிலம். இது என்ன பேரு? தங்கிலீஷ், தமிங்கிலம். தெலுங்கர்கள் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம், தமிழோடு ஆங்கிலம் கலந்து நாம் தமிழர்கள், தமிங்கிலர்கள். தமிழர் கிடையாது. இது ஒரு புது இனம். இப்ப உங்க மகன் என்ன செய்யணும்? முற்றுமுழுதாக இதை தகர்த்து புதிய ஒரு சமூகம், தூய தமிழ் சமூகம் படைக்கணும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. இங்கிலீஷ் ஏன் படித்தாய்? வெளிநாட்டில் வேலை, கிளம்பு. இந்தி ஏன் படிக்கணும்? வடநாட்டில் வேலை, வட மாநிலத்தில் வேலை, கிளம்பிரு. என் தாய்மொழியில் கற்றவன் எவனோ அவனுக்கு என் தாய் நாட்டில் வேலையில் முன்னுரிமை. கொடுத்தது போக மிச்சம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவன் எவனோ அவனுக்கே அரசு, தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை. நீ போட்டா போடு, போலேனா போ. ஆனால் இன்னும் ஒரு மகன் இது போல உனக்கு வருவான்னு நீ கனவுலையும் காணாத. நீ 2000 ஆண்டுகளில் எவனும் காணாத போராயிரம் கண்ட பெருமகன். சீராயிரம் பாடியே வந்த செந்தமிழ் மரபினன். தேராயிரம் பூட்டியே திரு என்ற வந்த திருமகன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். 2000 ஆண்டுகளில் இந்த இனத்திற்கு அப்படி ஒரு தலைவன் பிறக்கவே இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. அவன் கையளித்த வரலாற்று கடமை உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்திலே. அவன் சுமத்தி வைத்த விடுதலை சுமை உங்கள் பிள்ளைகளின் தோள்களிலே. பல முறை இந்த மக்கள் மன்றத்திலே பல ஆயிரக்கணக்கான செறிவார்ந்த கருத்துக்களை உங்கள் செவிகளை சென்றடை வைத்திருக்கிறோம். வெறும் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் அல்ல, இதயத்தின் வழியில் இருந்து வருகிற மொழி உங்கள் பிள்ளைகளுடையது. என் மொழி சிதைந்து அழிந்தால் என் இனம் அழியும். நான் உயிரோடு இறந்து போன பிணம். இதை உயிர்ப்பிக்க, புதுப்பிக்க உங்கள் பிள்ளைகள் தோடுகிறோம். ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒரு முறை அதிகாரம். உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சிகர மாறுதலை ஏற்படுத்திவிட முடியும். அதற்கு வாய்ப்பு வருகிற ஏப்ரல் 23 வரலாறு தந்திருக்கிற அரிய வாய்ப்பு. தேடுங்கள் என் அன்பு சொந்தங்களை, தேடுங்கள், தேடுங்கள். நல்லதைத்தானே தேடுகிறீர்கள். நகைக்கடை, இந்த கடையில் நல்ல வடிவமைப்பு இருக்கும், தேடுகிறீர்கள். நல்ல மாடல் சொல்றீங்களே. இந்த உணவகத்தில் நல்ல உணவு கிடைக்கும், சுக்கா பக்காவா இருக்கும், போய் சாப்பிடுகிறீர்கள். அங்கே நல்ல பிரியாணி இருக்கும், தேட தெரிகிறது. தெரிகிறது இல்லையா? இந்த இடத்துல நல்ல புடவை நல்ல தரமாக இருக்கும், தேட தெரிகிறது. அங்கே போய் ஒரு புடவை 6 மாசத்தில் கட்டி கிழிக்கிற சேலையை 60 சேலை 100 சேலையை புரட்டி ஒரு சேலை எடுக்கிறீர்கள். அவ்வளவு தேடுகிறீர்கள். எல்லாவற்றையும் தேடுகிற நீங்கள் 5 ஆண்டு கால உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேடுவதில்லை? எதில் ஒன்றிலுமே புதியதை விரும்புகிற நீங்கள், அலைபேசியா நியூ மாடல், காரா புதுசு, செருப்பா புதுசு, எல்லாம் புதுசு. ஆனால் இந்த 60 ஆண்டுகளாக அதர பழசு. ரெட்டலா உதயசூரியா, ரெட்டலா உதயசூரி.
உதயசூரியனுக்கு போட்டு அவங்க வீட்டில் விடியுது, நாட்டில் எங்க விடியுது? எங்க விடியுது? நல்லாட்சி கொடுத்தவனுக்கு எதுக்குடா கூட்டம்? எதுக்கு கூட்டம்? நேர்மையாளனுக்கு எதுக்கு கூட்டம்? எதுக்கு? ஒரு நேர்மையாளனால் மட்டும்தான் துணிவோடும் வீரத்தோடும் திமிரோடும் நிக்க முடியுங்கிறான். நாங்க எதுக்கும் பயப்படாம நிக்க காரணம் என்ன? நேர்மை, உண்மை. இருக்கிற கட்சி எல்லாத்தையும் சேர்த்து 22 கட்சியோட கூட்டணி, இது ஒரு 15-20 கட்சியோட கூட்டணி. கைமைக்குரிய எத்தனை கட்சிகளை கூட்டணி? அதெல்லாம் பெரிய கூட்டணி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாட்டிலே மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிற மகன் உங்கள் மகன் தான். 8 கோடி மக்களோடு கூட்டணி வச்சிருக்கிற மகன். தன் தத்துவத்தில் வலிமை இல்லை என்பதை உணர்ந்தவன், தன் கொள்கை செத்து போனது என்று ஒரு தன்னிடத்தில் நேர்மையற்று போனவன் தான் கூட்டம் சேர்ப்பான். நீ வா நீ வா நீ வா. கோடைதான் சண்டைக்கு போகும்போது ஆள் கூட்டிட்டு போவான். வீரன் எத்தனை பேர் வேணாலும் வாடா, தனிச்சு தான் நிற்பான். எங்கள் கோட்பாடு எத்தனை ஆயிரம் பேரையும் எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. என் பயணம் என் கால்களை நம்பித்தான். நான் திருப்பதி போக வேண்டும் நினைக்கிறேன், அடுத்தவங்க அல்லவனா திருப்பத்தூர்ல விட்டு போயிருவான். அதனால என் பயணம் என் கால்களை நம்பித்தான். ஏன்? என் சுவாச காற்று நான் சுவாதிப்பது, என் உணவை நானே எடுத்து உண்பது. அப்படி எங்கள் உரிமையை நாங்களே போராடி பெறுவது. நாய் வேட்டைக்கு போகும்போது 4 நாயோட போகலாம், புலி வேட்டைக்கு போகும்போது தனியா தான் போகணும். அதுதான் புலிக்கு பெருமை. தன் தத்துவத்தை நம்பாதவர்கள் தலைவர்களை, கட்சிகளை நம்புவார்கள். நாங்கள் பெருமை மிக்க தமிழர்கள் என்கிற இனத்தை நம்புறோம். நாங்கள் தலைவர்கள் அல்ல, அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளை நம்புறோம். அதை புரிஞ்சுக்கணும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என்னருமை பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற இந்த கருத்துக்களை கவனியுங்கள். எது சரியோ அதை தேர்வு செய்யுங்கள். எங்களுக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கல. எது சரியா இருக்குமோ, யாரு கையில் நாடு இருந்தால், இந்த அதிகாரம் இருந்தால் மக்கள் பாதுகாப்பாக நல்வாழ்வு வாழ முடியும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு யாரால் தர முடியும்? இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு கிடைக்கிற, முதலமைச்சருக்கு, முதல் குடிமகன் பிரதம அமைச்சருக்கு கிடைக்கிற மருத்துவம் கடைகோடி மகனுக்கு எவனால் தர முடியும்? அதை கவனியுங்கள். 4 முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறார்கள் இல்லையா? ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, என் அன்பு தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான். இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, விடுங்க. நாங்க முடிவு பண்ணிருப்போம்ல. இந்த ஆட்சியை சகித்துக் கொண்டு விட்டார்கள் எம் மக்கள். சகித்து சகித்து அடிமையாக வாழ்வது என்பதை முடிவு செய்து விட்டார்கள் எம் மக்கள். ஏன்னா மாற்றம் என்பது மகத்தானது. ஆனால் அந்த மாற்றத்தை அடைவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கிறது. அந்த காலத்தை கொடுக்க என் மக்களுக்கு பொறுமை இல்லைங்கிறான். நாங்கள் கொடுக்கலையா? அவங்க பிள்ளைகள் 10 ஆண்டுகளாக இந்த களத்தில் வெற்றியை தொடாமல் பாருங்க, தோற்று போன 5வது முறை தனிச்சு நிக்கிறான் உங்க மகன். 4 முறை தோற்றுக்கேன். தோற்ற மகன் போல தெரிகிறதா? தோற்று போன பிள்ளைகள் போல என் வேட்பாளர் பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் தெரிகிறார்களா? அவர்கள் வேட்பாளர்கள் அல்ல, அடிமை தேசினத்தின் விடுதலைக்கு போராட வந்த முன்கள போராளிகள். ஒரு வேலையை செய்யும் போது முதலாக செய்கிற முயற்சிக்கு பெயர் முயற்சி. அதில் தோற்று போனால் அடுத்து செய்கிற முயற்சிக்கு பெயர் தொடர் முயற்சி. அதிலையும் தோற்று போனால் அடுத்து செய்கிற முயற்சிக்கு பெயர் மறுமுயற்சி. அதற்கும் பேர், அதற்கு பின்னாடி செய்கிற முயற்சிக்கு பேர் விடாமுயற்சி. அதிலையும் தோற்று போனால் அதற்கு பேர் முயற்சி அல்ல, மறுபடி முயல்வதற்கு பேர் நம்பிக்கை என்று பொருள்.
இப்போது உங்கள் பிள்ளைகள் செய்கிற இந்த முயற்சிக்கு பெயர் அடர்த்தியான அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனாலதான் யாரோடும் இல்ல, கூட்டணியும் இல்ல, நோட்டணியும் இல்ல, ஒரே அணி, நாட்டணி, மக்களோட அணி. அதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த எனது மக்கள், பாருங்க, ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டா ஒன்னும் ஒன்னால பண்ண முடியல. ஒருத்தம் கூட கேட்கல. இந்த நிலத்துல ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற உயிர் மனித உயிருக்கு, மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா, ஒரு மான தமிழின் உயிருக்கு இல்லையான்னு கேட்ட ஒரே மகன் உங்க மகன் தான். ஈழத்துல பாரு, நம்ம என்ன கேட்டோம்? எல்லாரையும் போல விடுதலை தான் கேட்டோம். சுதந்திர காற்றை சுவாசிக்க ஒரு உரிமை தான் கேட்டோம். என்னாச்சு? 1,70,000 பேரை கொண்டு குவிச்சான். ஒருத்தன் கேட்கல. இந்த நாட்டில் இன மக்கள் நீ ஏன் பாக்குற? சக மனித சாவு அதை எப்படி சகித்துக் கொண்டு இந்த நாடு போச்சு? இந்த நிலத்தில் வேற எந்த மாநிலத்திலேயாவது அந்த மாநில மக்கள் அந்த இனத்தின் மக்களை கொல்ல அனுமதிச்சிருப்பானா? இந்த நாடு எப்படி இத்தனை கோடி தமிழர்கள் இந்த தன் இன மக்களை கண்முன்னே சாக விட்டது? கொன்னவனுக்கும் கூட நின்னுவனுக்குமே மறுபடி ஓட்ட போட்டு அதிகாரத்தை கொடுத்தா இது தன்மானம் உள்ள மானம் உள்ள சமூகம் தானா? இதுக்கு இன உணர்வு மான உணர்வுன்னு ஒண்ணு இருக்குதா? கொன்னவன் காங்கிரஸ் தெரியுது, கூட நின்னவன் திமுக தெரியுது, 2 பேர் கூட்டா வாரான். அவனுக்கே ஓட்ட போட்டு போட்டு நாட்டை கொடுக்குறிய, அப்ப உனக்கு மானம்னு ஒண்ணு இல்ல, செத்து போச்சுன்னு தானே அர்த்தம். அப்படிதானே அர்த்தம். காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு கர்நாடக காங்கிரஸ் சொல்றானே, அப்ப நீ எல்லாரும் என்ன முடிவு பண்ணி இருக்கணும்? ஒரு ஓட்டு மான தமிழன் ஓட்டு காங்கிரஸுக்கு இல்லடா, அந்த முடிவை நீ எடுத்திருக்கணுமா இல்லையா? எடுத்திருக்குமா இல்லையா? எடுத்திருந்தால் திமுக பயப்படும்ல காங்கிரஸோட கூட்டணி வைக்க. அப்ப எப்படி தமிழன் மானங்கட்டவன் எல்லாவற்றையும் மறந்து விட்டு போட்டுருவான் ஓட்ட? அப்புறம் அந்த திமிர்ல தானே திருப்பி திருப்பி வரான். இப்ப எந்த உரிமையை உனக்கு பெற்றுக் கொடுக்க போறான்? எதுக்கு நிப்பான்? கச்சத்தீவு மீட்புக்கு நிப்பானா, இல்ல காவிரி நதிநீர் உரிமைக்கு, இல்ல முல்லை பேரியாற்றுக்கு, இல்ல எதற்காக நிப்பான்? அதனால்தான் இந்த கூட்டத்தை மொத்தமாக ஒழிக்கணும். இதுல எந்த கட்சி சரின்ற? திமுகவை ஒழிக்கணும். சரி, யாரை வச்சு ஒழிப்ப? யாரை வச்சு ஒழிப்ப? பாரதிய ஜனதா வரக்கூடாது. காங்கிரஸ் வரலாமா? எதை வைத்து காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? யார்ட்ட பதில் இருக்கு? யார்ட்ட இருக்கு? தமிழர்களுக்கு சம அளவு எதிரிகள் தான் இந்த 4 பேரும். எந்த இடத்துல இவன் சரின்னு சொல்லுவ? ஒன்னு சொல்லு, ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. அதனாலதான் உங்க பிள்ளைகள் நாங்கள் தனித்து நின்று போராடுகிறோம். அன்பு மக்களே, உங்களை நம்பித்தான். எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் மாற்றத்தை விரும்பும் என் மக்கள், நல்ல அரசியலும் நல்ல ஆட்சியும் அமைய வேண்டும், உருவாக வேண்டும் என்று துடிக்கிற என் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் தனித்து களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும். உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும் சொடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம, சத்தியத்தை ஒத்துக்காம, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம, சத்தியத்தை ஒத்துக்காம, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலிவசத்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, புலிவசத்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது. போட்டத திங்கிறமே சொடலமாடா. புலிவசத்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது. போட்டத திங்கிறமே சொடலமாடா. நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல. தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா
தம்பி தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும், மொத்தத்துல வீர வேணும் சொடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. அடுத்த வேலை சோத்துக்கில்லே அடகு வைக்க பண்டம் இல்ல, அடுத்த வேலை சோத்துக்கில்லே அடகு வைக்க பண்டம் இல்ல. எதனால இந்த நிலை சுடலமாடா, எதனால இந்த நிலை சுடலமாடா. நம்ம கெடுத்தது சாமி இல்ல, பாடுபட்ட பூமி இல்ல, கெடுத்தது சாமி இல்ல, பாடுபட்ட பூமி இல்ல. கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா. தம்பி கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா. ஒத்த கட்சி கூட்டணிய மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. ஓட்ட கேக்க கைய எடுத்து கோட்டையில பைய எடுத்து, ஓட்ட கேக்க கைய எடுத்து கோட்டையில பைய எடுத்து, கோடி கோடியா அடிக்கிறான்டா சுடலமாடா. கோடி கோடியா அடிக்கிறான்டா சுடலமாடா. நம்ம நாட்டை கூட வேலை பேசி ராத்திரியில் வித்து போடுவான், ராத்திரியில் வேலை பேசி நாட்டை கூட வேலை பேசி ராத்திரியில் வித்து போடுவான். லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா. தம்பி லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா. மொத்த கட்சி கூட்டணிய உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. களத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது, உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது. எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது, எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது. ஏறப்பிள்ளாம் பறக்குதுவார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குதுவார் பூமிக்கு கீழே. ஏறப்பிள்ளாம் பறக்குதுவார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குதுவார் பூமிக்கு கீழே. குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா. வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா. உப்புக்கள்ளு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு. சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்ல சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா. மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. என் அன்பு மக்களே, இந்த தேர்தலில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவிருக்கிற வாக்குப்பதிவிலே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து இந்த ராணிப்பேட்டை தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை, என் ஆறுயிர் தங்கை, ஆங்கில இலக்கியம் இளங்கலை படித்த என் தங்கை தாரிகா சல்மான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்.
எந்த கட்சியிலேயாவது என் தங்கையை தாண்டி நல்ல வேட்பாளர் நிறுத்திவிட்டால் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அதற்கடுத்து ஆற்காடு தொகுதியிலே என் அன்பிற்கினிய தங்கை அர்ச்சனா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக அரக்கோணம் தொகுதியிலே என் அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். சோளிங்கர் தொகுதியிலே என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி அசோக்குமார் அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். உங்கள் மகன். எங்களுக்கு செலுத்தும் வாக்கு நம் இனத்தின் மண்காக்கும், மானங்காக்கும், நம் இனத்தின் எதிர்கால பிள்ளைகளின் வாழ்வை காக்கும். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். விவசாய சின்னத்திற்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்ட, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. புரட்சி எப்போதும் வெல்லும், உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். நற்றமிழ் வேந்தன் என்கிற பெயரை இந்த அன்பு செல்வத்திற்கு வைக்கிறேன். நற்றமிழ் வேந்தன். இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் எம்ஏடி சேட் அவர்கள் தோழர்களுடன் நமது நாம் தமிழர் கட்சியில் இணைகிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் எம்ஏகே சேட்டு தன் தோழர்களுடன் நாம் தமிழர் கட்சியில் இணைகிறார். அவரை வரவேற்போம். மாவட்ட இளைஞர் பாசறையின் ராஜ்குமார் எழுதி பாடிய நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பரப்புரை பாடலை அண்ணன் இப்போது வெளியிடுவார். பரப்புரை பாடல் வெளியிடப்படுகிறது. வாழ்த்துகள், மகிழ்ச்சி.